கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். மீண்டுமாய் சபையாருடைய வாழ்த்துக்கள் விசாரிப்பை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க. நான் உங்களுக்கு புதுசானவும் கிடையாது. சில வருஷங்களுக்கு முன்பு இங்க வந்த ஞாபகம் எனக்கு உண்டு. நிறைய வருஷம் ஆயிடுச்சு இங்க வந்து. அதுக்கு பிறகு இப்போ மறுபடியும் உங்க மத்தியில் நான் நிற்கிறேன். எங்களுடைய ஊழியர்களை நினைத்து, எங்களுடைய குடும்பத்தை நினைத்து அநேகர் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அதற்காக முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற விசுவாசிகளாக தான் இந்த பூமியில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதனால ஒருவரை ஒருவர் நம்ம தாங்கி, ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இந்த பூமியில செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு வருஷமா, அதாவது சபைகள் சேர்ந்து நீங்க இப்படி ஆராதிக்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனுடைய இந்த ஒரு வருட காலம் கர்த்தர் உங்களை நடத்தி வந்த விதங்களை நினைத்து நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக தான் கர்த்தர் எங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அதனால இந்த நாளிலே நமக்கு 2 செய்திகள்ல ஒரு சில விஷயங்களை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய சபைக்கு அது பிரயோஜனமான நிலைமையிலே கர்த்தர் அதை நிச்சயமாய் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யூதா நிருபத்திற்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யூதா நிருபம் அதனுடைய 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யூதால இருக்கிற அந்த ஒரு அதிகாரம் இல்லையா, அந்த ஒரு அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளலாம். அதுல 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்களோ உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். போதும், பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இந்த வசனங்களிலிருந்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். 20 23 வசனங்கள் வரை. யூதா நிருபத்துல நம்ம இதை படிக்கும் போது நான் எப்படி இதை கொண்டு வரேன், ஒரு ஆரோக்கியமான சபையினுடைய 5 அடையாளங்கள் என்று நான் இதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆரோக்கியமான திருச்சபையினுடைய அடையாளங்கள், அதுல குறிப்பாக 5 விஷயங்களை உங்களோட கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்ம வாசிச்ச மாதிரி நீங்களோ அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நிறைய கள்ள போதகர்களை பத்தி எல்லாம் பேசிட்டு அதுக்கு பிறகு விசுவாசிகள் ஆகிய நீங்களோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு பட்ல இருந்து ஆரம்பிக்கும். He is showing a contrast between the false teachers and the believers. இதுக்கு முன்னாடி கள்ள போதகர்கள், சரி, அவங்கள பத்தி நிறைய பேசுறாரு யூதா. 4வது வசனத்துல இருந்து ஆரம்பிச்சிடுறாரு அவங்கள பத்தி பேசுறதுக்கு. அவங்களுடைய நடக்கை, அதே சமயம் அவங்களுடைய போதனை, சரியா, அவங்க எதுலாம் கலகம் செய்தார்கள், அவர்கிட்ட இருந்த எந்தெந்த விஷயங்கள்ல இருந்து நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் அங்க சொல்லிட்டே வர. அதை சொல்லிட்ட பிறகு நீங்களோ பிரியமானவர்களே, அந்த பதத்தை பாருங்க இல்லையா, அதுல இருந்து நமக்கு புரியுது இது விசுவாசிகளை குறித்து இங்க என்ன செய்யறாரு யூதா பேசுகிறார். சரி, முதலாவது என்ன சொல்றாரு, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அப்படின்னு சொல்றாரு. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. பாருங்க, விசுவாசம் என்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வோம்னால் புதிய ஏற்பாட்டில் நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஒரு சில இடங்கள்ல அந்த விசுவாசம் நம்ம கர்த்தர் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, சரியா. சில இடங்கள்ல விசுவாசம் என்பது உண்மை தன்மையை காண்பிக்கிறது, சரியா. சில இடங்கள்ல விசுவாசம் என்பது சத்தியத்தை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டு சத்தியம், அப்போஸ்தலருடைய உபதேசம் சொல்றோம் இல்லையா, அது வேற ஒண்ணும் இல்லை. புதிய ஏற்பாட்டு சத்தியம், அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த வெளிப்பாடுகள், அந்த சத்தியத்தை குறிக்கக்கூடியதாகவும் விசுவாசம் என்னும் சொல் வேதத்துல புதிய ஏற்பாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. சரி, இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த விசுவாசம் என்பது சத்தியத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இதை நம்ம யூதா நிருபத்திலிருந்து புரிஞ்சுக்கலாம். நீங்க 3வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அதுல யூதா இப்படி சொல்றாரு, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், கவனிச்சிங்களா, ரட்சிப்பை பத்தி எழுதணும்னு நான் நினைச்சிட்டே இருக்கிறேன், அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா ஆவியானவர் என்ன வேற விதத்துல வழி நடத்தி வேற ஒரு விஷயத்தை பத்தி எழுதுறதுக்கு என்ன நடத்தினார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க,
பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இந்த இடத்துல விசுவாசம், ஏன்னா நம்ம இதை படிக்கும் போதே புரியுது பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்திற்காக நீங்க என்ன செய்யணுமா, தைரியமாய் போராட வேண்டும். இந்த இடத்துலயும் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்று சொல்லும் போது அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அல்லது அவர்கள் கற்று அறிந்திருக்கிற சத்தியம், புதிய ஏற்பாட்டு சத்தியம், அப்போஸ்தலருடைய உபதேசம், இதற்காக நீங்க போராடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு கள்ள போதலை பத்தி எழுதுறாரு பாருங்க, இல்லையா? அப்ப அந்த கான்டெக்ட்ல இருந்து நமக்கு புரியுது இந்த இடத்துல விசுவாசம் என்பது எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது என்றால் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது, அப்போஸ்தலருடைய உபதேசம். இப்ப அதே மாதிரிதான் 20வது வசனத்திலும் நம்ம இதை எடுத்துக்கணும். பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், அந்த மேல் என்ற வார்த்தையும் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. அந்த சத்தியத்தின் மேல் உங்களை கட்டி எழுப்புங்கள் அப்படின்னு சொல்ற, அந்த சத்தியத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, சரியா? நான் இதோட கூட இந்த 21வது வசனத்தை பாருங்க. 21வது வசனத்துடைய அந்த முதல் வரி பாருங்க. அதுல இப்படி வாசிக்கிறோம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. இது ரெண்டையும் தொடர்பு படுத்தி நான் பேச விரும்புறேன். முதலாவது நம்ம படிச்சது இந்த சத்தியத்தின் மேல், அந்த விசுவாசத்துக்கு பதிலாக நான் சத்தியம் சொல்றேன், மகா பரிசுத்தமான இந்த உபதேசங்கள் மேல், இந்த சத்தியத்தின் மேல் திருச்சபையார் நீங்கள் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, அடுத்தது அதோட சேர்த்து படிக்கிற தேவனுடைய அன்பிலே உங்களை என்ன செய்யுங்க, காத்து கொள்ளுங்கன்னு சொல்றேன். இது நான் முதல் பாயிண்ட் இப்படி கொண்டு வரேன். ஒரு ஆரோக்கியமான திருச்சபையினுடைய முதல் அடையாளம் என்னவென்றால், உபதேசத்திலும் நடைமுறையிலும் திருச்சபையார் சமநிலை வகிப்பதே ஒரு ஆரோக்கியமான திருச்சபையினுடைய அடையாளம், சரியா? There should be a balance in doctrine as well as in practice. உபதேசம், நடைமுறை, வாழ்க்கை, இது ரெண்டுத்துல என்ன இருக்கணும், ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அதான் சமநிலைன்னு சொல்றேன், சரியா? நீங்க எழுதுறவங்க அதை எழுதி வச்சுக்கோங்க. அதான் ஆரோக்கியமான திருச்சபையினுடைய முதல் அடையாளம். இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு, இந்த இடத்துல சத்தியத்துக்காக சத்தியத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்ற யூதா 21வது வசனத்துல தேவனுடைய அன்பிலும் உங்களை உறுதிப்படுத்திக்கோங்க, தேவனுடைய அன்பிலும் உங்களை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க, இல்லையா? இந்த இடத்துல சத்தியம்னு இருக்கு, அந்த இடத்துல அன்புன்னு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல விசுவாசம், அதாவது சத்தியத்தை குறிக்கிற அந்த பதம் எழுதப்பட்டிருக்கு, அங்க என்ன இருக்கு, 21வது வசனத்துல அன்புன்னு இருக்கு பாருங்க. அப்போ வேத வசனம் கர்த்தரை நேசிக்கிறதற்கு ஒவ்வொரு விசுவாசியையும் வழிநடத்த வேண்டும். ரொம்ப சிம்பிளா அதை புரிஞ்சுக்கலாம். வேத வசனத்தை எதுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களையும் என்னையும் கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்க தான் வசனத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப உபதேசம் உபதேசம் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை மட்டும் பிடிச்சிட்டு நடைமுறை வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. அல்லது அன்பு அன்பு அப்படின்னு சொல்லி அன்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சத்தியத்தையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போட்டு விட்டுற கூடாது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். எதற்காக வேத வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? வெறும் சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் பைபிளை கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த அறிந்து கொள்வது முக்கியம், சரியா? அதே சமயம் அறிந்து கொண்ட சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து நம்மை கிறிஸ்துவை போல மாற்றாவிட்டால் அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில கிடைச்சிருக்கிறது வீணுன்னு அர்த்தம். சொல்றது விளங்குதா? இத வேதம் முழுக்க நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் வாழ்ந்தார், அவர் அப்படிதான் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், சீஷர்களும் அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லா நிருபங்களும் எடுத்து பாருங்க. நாமளே சொல்லிடுவோம், இப்ப எபேசியர் நிருபம் அப்படின்னு சொன்னா நீங்க அதை உபதேச பகுதியா நடைமுறை பகுதியா பிரிச்சிருவீங்க, இல்லையா? 6 அதிகாரங்களை 3 அதிகாரம் உபதேசம் பிரதர் அப்படின்னு, அடுத்த 3 அதிகாரம் என்னது, நடைமுறை விஷயங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. இது எல்லா எபிசோட்ஸ்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ், எல்லா நிருபங்களும் இருக்கக்கூடிய அந்த சமநிலையை பார்க்கணும். இதேதான் கிறிஸ்துவ வாழ்க்கையும். அப்போ சபை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்துல விசுவாசிகள் உறுதிப்பட்டிருக்கிறார், அதாவது சத்தியத்தை கற்றுக்கொள்கிறார்களா, கிரமமாய் அறிந்திருக்கிறார்களா? அட்லீஸ்ட் பிரதரன் சபையில நீங்க இருக்கிறீங்களே, நீங்க அடிப்படையா நம்புற விசுவாச பிரமாணம் என்னங்க அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன சொல்ல தெரியும்? அடிப்படை சத்தியங்கள், கார்டினல் டாக்டரின்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேதத்தின் அடிப்படையில சில அஸ்திபார சத்தியங்கள் உண்டு. அந்த அடித்தளமான இருக்கக்கூடிய உபதேசத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனா அதே சமயம் அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து நம்மை கிறிஸ்துவை போல மாற்ற நம்மை அர்ப்பணிப்பது மிகவும் அவசியம், சரியா? ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன், நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க. வெளிப்படுத்த விசேஷம் 2-3 அதிகாரங்களுக்கு வரும்போது 7 சபைகளுக்கு யோவான் நிறைய ஆலோசனைகளை கொடுக்கிறாரு.
அதுல நீங்க நிறைய முறை படிச்சிருப்பீங்க. இந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா எபேசு சபையை பத்தி பேசுறாரு. எபேசு சபைய ஒரு விஷயத்துக்காக பாராட்டுறாரு, அதே எபேசு சபைய ஒரு விஷயத்துக்காக கடிந்து கொள்றாரு. சரியா? ஒரு விஷயத்துக்காக பாராட்டுறாரு, ஒரு விஷயத்துக்காக குற்றம் சாட்டுறாரு. எந்த விஷயத்துக்காக பாராட்டுறாரு? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை பாருங்க, படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். 2வது வசனம் பாருங்க, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும், அது ரொம்ப முக்கியமா பாருங்க, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். அதை கவனிச்சுக்கலாம். எதுக்கு பாராட்டுறாரு பாருங்க. சில பொல்லாதவர்கள் வந்திருக்கிறாங்க இந்த சபைக்கு, அவங்க சில மாற்று உபதேசங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சத்தியத்தை நீ சகிக்காம இருந்தியே, அதுக்காக உன்னை நான் என்ன பண்றேன், பாராட்டுறேன்னு சொல்றேன். அடுத்தது பாருங்க, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று நீ என்ன செய்தார், கண்டறிந்தார். கவனிச்சீங்களா? எதுக்கு பாராட்டுறாரு? they were excellent in doctrine. இந்த சபைக்கு யாருமே கர்ம உபதேசம் கொண்டு வரவே முடியாது, கொண்டு வந்தா மாட்டிப்பாங்க. சரியா? ஏன்னா அவ்வளவு சூப்பரா இவங்க வந்து டாக்டரின்ஸ் எல்லாம் படிச்சு வச்சிருக்கிறாங்க. சரியா? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ என்ன செய்தாய், சோதித்தாய், அதை கண்டறிந்தாய். சரியா? இவங்க அதை கிளீனா எக்ஸாமின் பண்ணிடுவாங்க, இவங்க எல்லாம் ஃபேக் அப்படின்றாங்க. சரியா? அவ்வளவு அருமையா உபதேசத்தை கற்றறிந்து உபதேசத்துக்காக நின்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சில வருஷங்கள் முன்னாடி மிலேத்து அப்படின்ற தீவுக்கு பவுல் அங்க பிரயாணத்துல வரும்போது எபேசு சபையினுடைய மூப்பர்கள் அங்க வரவழைச்சு ஒரு நீண்ட உரையை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது சொல்றாரு, நான் போயிடுவோமா, நான் சென்று போன பின்பு உங்களிடத்துல என்ன வருவாங்க, இந்த மாதிரி கள்ள போதகர்கள் வருவாங்கன்னு சொல்றாரு. வெளியில இருந்தும் வருவாங்க, உங்களுக்குள்ளே எழுப்புவாங்க, அதனால ஜாக்கிரதையா இருங்க. சரியா? நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தனோ அதெல்லாம் நினைத்து விழித்திருங்கள் அப்படின்ற, ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்ற. கவனிச்சீங்களா? இப்ப பவுல் அங்கேயே சொல்லிட்டாரு, அதை இவங்க பிடிச்சுக்கிட்டாங்க கெட்டியா. சரியா? அவர் சொன்ன அந்த ஆலோசனையை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவங்க சத்தியத்தை மறுபடியும் சபையாருக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க, சத்தியத்துல உறுதியா நின்று இருக்கிறாங்க. சரியா? இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதனாலதான் சில வருஷங்களுக்கு பிறகு இங்க நம்ம எபேசியர், இங்க நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் படிக்கும் போது இங்க ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, அவங்கள பாராட்டுறாரு. என்ன விஷயத்துக்காக பாராட்டுறாரு? இவங்க வந்து உபதேசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பாராட்டுறாரு. ஆனா குற்றச்சாட்டு என்ன? இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். குற்றச்சாட்டு என்ன? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். அப்ப இந்த சபையை கொஞ்சம் பார்க்கணும். சரியா? நம்ம இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த உதாரணங்கள் கொண்டு வரேன். இந்த சபை சத்தியம் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது நல்லது. ஆனா அதே சமயம் இவங்க வாழ்க்கையோட அதை சமநிலைப்படுத்த இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தவறிட்டாங்க. எதுல குறைவுபட்டிருக்கிறாங்க பாருங்க, அன்புல குறைவுபட்டிருக்கிறாங்க. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். நீங்க எபேசியர் நிருபம் படிச்சீங்கன்னா இதை எழுதும் போது ஏறத்தாழ கிபி 93-95 வருஷம். எபேசியர் எழுதும் போது கிபி 60-62, இதுக்கு 30 வருஷம் முன்னாடியே எபேசியர் நிருபத்துல நிறைய விஷயங்கள் அன்பை பத்தி எழுதிட்டாரு பவுல். சரி, அன்பை பத்தியும் சொல்லியிருக்கிறார் நிறைய. நீங்க சகல பரிசுத்தவான்களோடும் கூட, சரியா, அன்பை என்ன செய்யுங்க, கிறிஸ்துவின் அகலம், கிறிஸ்துவின் அன்பினுடைய அகலம், உயரம், நீளம், ஆழம், இதெல்லாம் நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாரோடையும் சேர்ந்து அன்பு செய்யுங்க, கிறிஸ்துவனுடைய அன்பை படிச்சுக்கோங்க. நான் சொல்லட்டுமா, தனியா ஒரு விசுவாசி சபையோடு இணையாம நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லவே முடியாது. சரியா? தனியா நான் நின்று நான் அப்படியே கர்த்தருக்குள்ள வளர்ந்து வந்துருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு புதிய ஏற்பாடு அனுமதி கொடுக்கல. சபையோடு சேர்ந்து நீங்க அன்பா இருந்து இந்த ஐக்கியத்தின் மூலமா ஆண்டவர் அறிகிற அறிவுல வளருங்கன்னு பவுல் அங்கேயே எழுதிட்டார் 30 வருஷத்துக்கு முன்னாடியே. சரியா? எப்படி கிறிஸ்துவனுடைய அன்பு அகலம், உயரம், நீளம், ஆழம் எப்படி அளக்க முடியும்? நம்ம வார்த்தையினால அன்பை பத்தி பேசணும்னா அதை ரொம்ப பேச முடியாது, அவ்வளவுதான். ஏன்னா அவருடைய அன்பின் ஆழத்தை யாருமே புரிஞ்சிக்க முடியாது. ஆனா எவ்வளவு சூப்பரா இங்க பவுல் சொல்லி தராரு பாருங்க. நீங்க வார்த்தை மூலம் அதை பேச முடியலனாலும், அதை அந்த அளவு படிச்சு புரிஞ்சிக்க முடியலனாலும், அதை ஆழமா எங்க கத்துப்பீங்கன்னு கேட்டா ஒருவரை ஒருவர் நேசிப்பது மூலமா தான் அப்படின்னு சொல்லி தராரு பாருங்க. இதுதான் எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ், இதுதான் அனுபவ ரீதியான அறிவு இல்லையா? ஆண்டவர் அறிகிற அறிவு வந்து எப்பயுமே படிச்சு வர அறிவு கிடையாது. அது படிக்கிறதுலாம் நல்லது, ஆனா அது அனுபவ ரீதியா வரக்கூடிய அறிவு தான். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது ஒரு இனிமையான அனுபவம். சகல பரிசுத்தவான்களோடு சேர்ந்து, சரியா, அவருடைய அன்பை அறிந்து கொள்ளுங்கன்னு அங்கேயே எழுதிட்டார். அதே போல எபேசியர் 4ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா அன்பினாலே சத்தியத்தை
கை கொண்டு அன்பினாலே சத்தியத்தை பேசுங்க, அன்பினாலே சத்தியத்தை கை கொள்ளுங்க. சரியா? நிறைய விஷயங்கள் அன்பை பத்தி எபேசியர்ல எழுதிட்டார். ஏற்கனவே உபதேசத்தை பத்தி மட்டும் எச்சரிக்கல பவுல், அன்பை பத்தியும் எச்சரித்து இருக்கிறார். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, உபதேசத்துல கெட்டிக்காரங்களா இருந்திருக்கிறாங்க, ஆனா எங்க போட்ட விட்டாங்க, அன்புல போட்ட விட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் இன்னொரு சபைக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே தியத்தீரா அப்படின்னு ஒரு ஊருக்கு பத்தி, ஊர்ல இருக்கிற சபைக்கு எழுதுறாரு பாருங்க. 18ல இருந்து அது ஆரம்பிக்குது. இந்த சபையை எதுக்கு பாராட்டுறாரு, எதுக்கு கடிந்து கொள்றாரு, எதுக்கு பாராட்டுறாரு? 19ஆம் வசனம் பாருங்க, சூப்பரா சில குணங்கள்லாம் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? உன் கிரியைகள், உன் அன்பு. கவனிச்சீங்களா? அந்த அன்புக்காக இவங்களை என்ன செய்யறாரு, மெச்சி கொள்ளுகிறார். ஆனா எதிர போட்டு விட்டுருக்காங்க. 20வது வசனம் பாருங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், நல்லா கவனிங்க, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவர் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். கவனிச்சீங்களா? அந்த இடம் கொடுத்ததுனால அங்க பெரிய பிரச்சனைகள் சபைக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இது எதுக்காக? இந்த குற்றச்சாட்டு எது சம்பந்தமானது? உபதேச சம்பந்தமானது. இங்க ஏதோ ஒரு ஃபால்ஸ் டாக்டரின் யார் மூலமா வந்திருக்குது. அது எப்படி கெடுத்துருச்சு பாருங்க. நிறைய ஊழியக்காரர்கள் கூட அதுல வசீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? அப்படியெல்லாம் அங்க பல விதமான குழப்பங்கள் அந்த சபையில காணப்பட்டது. இப்போ உங்களுக்கே புரியுது இல்லையா? நான் சொல்லும் போது தியத்தீரா சபையை பத்தி எழுதும் போது அன்புல ரொம்ப கெட்டிக்காரங்களா இருந்திருக்காங்க, ஆனா எதுல விட்டுட்டாங்க? சத்தியத்துல விட்டுட்டாங்க. சரியா? எபேசு சபையார் உபதேசத்தில் தேறி இருக்கிறார்கள், அன்புல பலவீனமா இருந்தார்கள். தியத்தீரா சபையார் அன்புல தேறி இருந்தார்கள், உபதேசத்திலே பலவீனமா இருந்தார்கள். இது ரெண்டையும் ஏன் காமிச்சு கொடுக்கிறேன்னா, இது ரெண்டுமே கர்த்தருடைய எதிர்பார்ப்பு கிடையாது. சரியா? நம்ம இங்க யூதால படிச்சுட்டு வர்றது என்னது? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. எப்படி உறுதிப்படுத்துறது? சரியா? ரொம்ப அழகா சொல்லி தர்றாரு 21வது வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு, இல்லையா? அது ரெண்டும் சேர்த்து படிங்க. வேத வசனத்துல தனியா சத்தியம்னு நிக்காது. அந்த சத்தியம் எல்லாமே எதுக்காக தான்? நடைமுறை வாழ்க்கைக்காக தான். சரியா? ஒரே ஒரு உபதேசம் கூட இது நடைமுறைக்கு இல்ல பிரதர், இது வெறும் சத்தியத்துக்காக தான் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. சொல்றது புரியுதா? பைபிள் அவ்வளவு அழகா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப தெளிவா உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். அந்த உபதேசங்களை படிக்க கற்றுக்கொள்ள அந்த உபதேசங்களை கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த நம்மை ஒப்பு கொடுக்கும் போதுதான் நாம் கிறிஸ்துவின் சாயல்ல வளரக்கூடியவர்களா இருக்கும். The goal of Christian life is Christ likeness, not Bible knowledge. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இலக்கு என்பது அது கிறிஸ்துவின் சாயலிலே மாறுவது, மறுரூபப்படுவது. வேத அறிவு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வெறும் அறிவு இருந்து அன்பு இல்லைன்னா அறிவு என்ன செஞ்சிடும்? சபையை உடைச்சாலும் உடைச்சிரும். கொரிந்து சபையில தானே நடந்துச்சு. எல்லாரும் நீங்க கூடி வர்றது நல்லது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அங்க பவுல் எழுதுறாருங்க 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, நீங்க கூடி வர்றது என்ன செய்யறது? அது வீணுன்றாரு. யாருமே சபை கூடுகை பத்தி அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா கொரிந்து சபையார் ஒரு விஷயத்துல ரொம்ப பட்டு விட்டாங்க. அதே கொரிந்து எழுதும்போது எழுதுறாரு, அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும், அன்போ பக்தி விருத்தியை உண்டு பண்ணும். ஆவிக்குரிய வரங்கள்ல தேறி இருந்தாங்க, வேதாகம் அறிவுல தேறி இருந்தாங்க. ஆனா சண்டையே இங்கதான். சரியா? வரங்கள்ல தான் சண்டை, வரங்களை பயன்படுத்துறதுதான் பிரச்சனை. நான் எப்பயுமே சொல்றேன், வரம் பெற்றவர்கள் சபைக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும், வரம் பெற்றவர்கள் சபைக்கு ஆபத்தாகவும் இருக்க முடியும். அவங்க கர்த்தரோடு நெருங்கி இருப்பது குறித்து தான் அது இருக்குது. அவங்க எப்படி என்ன நோக்கத்தோடு அந்த வரங்களை பயன்படுத்துறாங்க என்பதை தான் சார்ந்து இருக்கிறது. வரம் பெற்றவர்கள் அவர்கள் நல்ல முனைப்போடு கூட நல்ல நோக்கத்தோடு எங்களுடைய சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும், எங்களுடைய சபையால் கிறிஸ்துவின் சாயலில் வளர வேண்டும், தாழ்மையோடு கூட இந்த சிந்தையோடு கூட வரங்களை பயன்படுத்துவார்களானால் திருச்சபை பக்தி விருத்தி அடையும். அது நல்ல விஷயங்கள். வரம் பெற்றவர்கள் தேவை சபையில். ஆனா அதே சமயம் வரம் பெற்றவர்கள் தங்களுடைய சுயத்தை கர்த்தருக்கு மேலாக உயர்த்தி பெருமையின் அடிப்படையிலேயோ சரியா அல்லது வேற ஏதாவது முனைப்பிலையோ அந்த வரங்களை பயன்படுத்தும் போது திருச்சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகாது. ஆனா திருச்சபையில என்ன உண்டாகும்? பிரிவினைகளும் அங்கே பகை உணர்வுகள், இந்த காரியங்களும் உண்டாகும். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா உத்தரவாதத்துல இருக்கிறவங்களாலதான் சபைக்கு பிரச்சனை, கீழே உள்ளவங்களால கிடையாது. அதெல்லாம் நம்ம கண்ணெதிர்க்க பார்த்துட்டு இருக்கோம் நிறைய இடத்துல. அப்ப கர்த்தர் அதை தெளிவா சொல்லி தர்றாரு. சரியா? இது ஒரு பேலன்ஸ் இருக்கணும் லைஃப்ல, அவ்வளவுதான். அதை நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வேதாகம் ஆண்டவர் கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுவார். ஏன்னா இந்த சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதே நம்ம கிறிஸ்துவை போல மாறுவதற்காக தான், மறுரூபப்படுவதற்காக தான்.
நிறைய இடங்கள் அப்படிப்பட்ட வசனங்கள் வாசிக்க முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையில இதை எடுத்துக்கோங்க. சபையா மட்டும் இதை பார்க்காம தனிப்பட்ட வாழ்க்கையில இதுக்காக பைபிள் படிங்க. சரியா? நீங்க பைபிள் எடுக்கும்போது எப்படி ஜெபம் பண்ணிட்டு படிப்பீங்க ஆண்டவர்கிட்ட? நீங்க தயவு செய்து இப்படி ஜெபம் பண்ணுங்க. பைபிள் திறக்கும் போது, ஆண்டவரே இந்த பகுதியை கொண்டு, இந்த வசனங்களை கொண்டு என்னை கிறிஸ்துவை போல மாற்றும். சரியா? என்னை கிறிஸ்துவை போல மாற்றும். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? இப்படி ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னு சொல்லி தரேன். நல்லா கவனிங்க. நீங்க பைபிள் திறந்து படிக்கும் போது ஆண்டவர் யார் அப்படின்றத உங்களுக்கு முதல்ல காமிப்பார். பைபிள்ல ஆண்டவர் யார், அவருடைய மகிமையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அவர் யாரும் நீங்க தெரிஞ்சுக்க நீங்க எந்த அளவுக்கு, அல்லது நான் எந்த அளவுக்கு குறைவுபட்டு இருக்கிறேன் என்பதையும் ஆவியானவர் எனக்கு என்ன செஞ்சிருவார்? எனக்கு படம் போட்டு காமிப்பார். இதுதான் பைபிள் எடுக்கும் போது நடக்கணும். ஒண்ணு ஆண்டவர் யார், ரெண்டாவது நான் யார். நான் சொல்லட்டுமா? ஆண்டவர் யாருன்னு நீங்க பார்க்காத வரைக்கும் நீங்க யாருன்னு உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. சரியா? நான் இப்ப என்னை ஒப்பிட்டு பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னோட சரியான புரிதல் எனக்கு கிடைக்காது. அல்லது என்ன உங்களோட ஒப்பிட்டு பார்க்கறேன்னு வச்சுப்போம். ஒண்ணு பெருமை வரும், இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை வரும். சரியா? அந்த பிரதர் மாதிரி செய்தி கொடுக்க முடியலையே, இந்த சகோதரி மாதிரி பாட்டு பாட முடியலையே, இவங்கள மாதிரி சமைக்க முடியலையே, இவங்கள மாதிரி உபசரிக்க முடியலையே அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை வரும். இல்லைன்னா அவங்கள விட நான் சூப்பரா தான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன வரும்? பெருமை வரும். சரியா? இது மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற விஷயம் அல்ல, அல்லது என்னையே ஒப்பிட்டு பார்க்கிற விஷயம் அல்ல. இந்த கண்ணாடிக்கு நீங்க வந்தாதான் இந்த கண்ணாடி ரெண்டு விஷயத்த செய்யும். சரியா? ஒண்ணு, இந்த கண்ணாடி இப்படி வைக்கும் போது யார் தெரியுவா? மேல இருக்கிற ஆண்டவர் தான் தெரியுவார். கண்ணாடி இப்படி வைங்க, யார் தெரியுவா? நான் தான் தெரியுறேன், இல்லையா? இதுதான் ஆவியானவர் செய்வார். இதை எப்ப செய்வார்னா, திறந்த இருதயத்தோடு ஜெபத்தோடு கூட, ஆண்டவரே என்னை கிறிஸ்துவை போல மாற்றும், அதற்கு நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதாகமத்துக்காக நான் நன்றி சொல்றேன். சரியா? இந்த இருதயத்தோடு ஒருவர் வந்து உட்கார்றாரு தெரியுமா, அவருக்கு தான் ஆவியானவர் இதை செய்வார். தேவனுடைய மகிமையை காண்பார்கள். பார்க்க என்னுடைய அலங்கோலத்தையும் என்னுடைய பாவத்தையும் நான் என்ன செய்வேன்? புரிந்து கொள்வேன். அங்கதான் உண்மையான மனம் திரும்புதல் ஆரம்பிக்கும். நான் என்னையே ஒப்பிட்டு பார்க்கும்போது, மற்றவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது மனம் திரும்புதல் ஆரம்பிக்காது. சரியா? நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். நிறைய ஒரு வசனம் எழுதி வச்சிருக்கிறீங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல இதான் நடந்துச்சு ஏசாயாவுக்கு, இல்லையா? 5 அதிகாரம் வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா மற்றவர்களோடு தான் தன்னை ஒப்பிட்டு பார்த்துட்டு இருந்தார். அதாவது அவர்களுக்கு ஐயோ இவர்களுக்கு ஐயோன்னு எழுதினே இருக்கிறார். இப்ப 6ஆவது வசனத்துல தேவனுடைய மகிமையை பார்க்கிறார், கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறார். இந்த சேனைகளின் கர்த்தர் எப்படிப்பட்ட பரிசுத்தர் என்பதை பார்க்கிறார். சரியா? அவர் வந்து எவ்வளவு பெரியவர் என்றதை பார்க்கிறார். இதை பார்த்த பிறகு ஏசாயாவால ஒண்ணுதான் சொல்ல முடிஞ்சது, ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனிதர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன். சரியா? அதை சொன்ன பிறகுதான் ஆண்டவர் அவரை சுத்திகரிச்சு, அதுக்கு பிறகுதான் அழைப்பு வருது, நமது காரியமாய் யார் போவார் அப்படின்ற அழைப்பு அதுக்கு பிறகுதான். ஆண்டவர் எல்லாரையும் பயன்படுத்த முடியும், சுத்திகரிக்கப்படாத பாத்திரங்கள் அவராலே பயன்படுத்த முடியாது. ஆண்டவர் ஏசாயாவுடைய வாழ்க்கையில் அதை கற்றுக் கொடுத்தார். சரியா? எப்ப கர்த்தருடைய மகிமையை கண்டாரோ அப்பதான் அவருடைய அலங்கோலம் அவருடைய கண்ணுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. இது உங்களுடைய தினசரி அனுபவமா இருக்கா? நான் கேட்கிற கேள்வி இதுதான். Is this your daily experience? வேதத்தை திறக்கும் போது ஒருவேளை புதுசா சில விஷயங்களை கத்துக்கணும்னு படிக்கிறீங்களா? அல்லது கூடுதலான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு படிக்கிறீங்களா? அறிவை சேர்த்துக்கணும்ன்றதுக்காக மட்டும் படிக்கிறீங்களா? இன்னும் நிறைய தவறான விஷயங்கள் இருக்கு. அதுக்காக தான் வேதம் கொடுக்கப்படல. ஆண்டவரே என்னை கிறிஸ்துவை போல மாற்றும். எப்ப கடைசியா உங்களுடைய பாவத்தை ஆண்டவர் பைபிள் மூலமா உணர்த்தினார்? அது இன்னைக்கு நடந்துச்சா? காலையில ஆண்டவர் எப்ப உணர்த்தினார்? அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை ஒரு வாரம் ஒரு மாசம் அப்படின்னு பதில் சொன்னீங்கன்னா நீங்க சரியா படிக்க வேண்டிய விதத்திலே பைபிளை படிக்கலன்னு அர்த்தம். கர்த்தருடைய மகிமையை எப்படி காண்கிறீர்கள்? பேதுரு ஒரு நாள் இந்த ஆண்டவரை கண்டாரு, இல்லையா? பேதுரு விரக்தியில நிக்கிறாரு, ராம் முழுதும் பிரயாசப்படுறாரு, ஒரு மீன் கூட கிடைக்கல. இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, நல்ல நாலேஜ் இருந்துச்சு, இல்லையா? கலிலேயா கடல் அவர் பிறந்து வளர்ந்த ஊர், தடிக்க விழுந்தா எங்க மீன் கிடைக்கும் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவ்வளவு அனுபவம் எல்லாமே இருந்துச்சு, திறன் இருந்துச்சு, நல்ல ஒரு மீனவன். அவங்க அப்பாவுக்கு போட்டெல்லாம் இருக்குது, நல்ல வசதி, இதே தொழில ஊறி போனவங்க. ஆனா ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சு பாக்குறாரு, என்ன செய்யல? மீன் கிடைக்கல, ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆண்டவர் ஏதோ சொல்லித்தர வர்றாரு இல்ல? இப்ப காலையில தேடி வரவர் வந்து ஃபிஷர்மேன் கிடையாது, கார்பெண்டர் தான். சரியா? இப்ப யார் தேடி வரா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடி வர. தேடி வந்து சொல்றாரு, ஆழத்துல கொண்டு போய் என்ன செய்யுங்க? வலைகளை போடுங்க அப்படின்றாரு. கீழ்ப்படிஞ்சு பாக்குறாரு, வலையை தூக்கவே முடியல, இல்லையா? கூட எல்லாம் சேர்ந்து தூக்குறாங்க.
வலை கிழியத்தக்கதாய், படகு அமிழத்தக்கதாய் என்ன இருக்கு? மீன்கள். இதை பார்த்த பிறகு பேதுருவால ஒண்ணுதான் சொல்ல முடிஞ்சது, ஆண்டவரே, பாவியான மனுஷன் நான், என்னை விட்டு போய்விடும். திஸ் இஸ் கிறிஸ்டியன் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அனுபவம். பேதுரு இப்படிப்பட்ட ஒரு நபரை வாழ்க்கையிலே சந்திச்சது கிடையாது. அறிவுள்ளவர்களை பார்த்திருக்கிறார், அனுபவம் உள்ளவர்களை பார்த்திருக்கிறார், ஆனா இவ்வளவு பரிசுத்தரை பார்த்ததே கிடையாது. தான் யார் என்று புரிந்து, தன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு, அவனை ஏற்றுக்கொண்டு உதவி செய்து அவனுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்த்த இப்படி ஒரு நபரை அவன் பார்த்ததே கிடையாது. பார்த்த பிறகு ஒண்ணுதான் சொல்ல முடிஞ்சது. நானா இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? ஆண்டவரே, ரொம்ப அடிக்கடி வர வேணாம், மாசத்துக்கு ஒரு முறை வந்து போங்க, சரியா? அது போதும், என் தொழில் ஜம்முன்னு போகும். அதுக்குதான் ஆண்டவரை வச்சிருக்கிறோம் நம்ம நிறைய பேர், இல்லையா? நம்ம நிறைய பேர் லெட்டர்லாம் நிறைய என்ன சொல்றது, பேப்பர்ல ஃபுல்லா எழுதிட்டு கீழே ஆண்டவருடைய சைன் போடுறதுக்கு தான் அவரை வச்சிருக்கிறோம், இல்லையா? எனக்கு படிப்பு வேணும், எனக்கு தொழில் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு அந்தஸ்து வேணும், எனக்கு வசதியான சூழ்நிலை வேணும், இப்படியே கேட்டு கேட்டுதான் நம்ம வாழ்க்கை போயிடுது. அதுக்காக தான் ஆண்டவரை வச்சிருக்கோம். பேதுரு இடத்துல ஒருவேளை நம்மள மாதிரி விசுவாசிகள் நின்னா நம்மள பலர் சொல்ற மாதிரி அவனும் சொல்லியிருப்பான். என்ன அப்படின்னா, கொஞ்சம் அப்ப வந்து போங்க ஆண்டவரே, என்னுடைய பிசினஸ் நல்லா ஃபிளரிஷ் ஆகும். அப்படி சொல்லல, பாவியான மனுஷன் நான் என்னை விட்டு போய்விடும். அதுக்கு பிறகு நடந்தது நமக்கு தெரியும். இவன் போங்கன்றான், அவர் சொல்றாரு நீ இல்லாம நான் போக மாட்டேன் அப்படின்றாரு. இந்த இழுபறி நடக்குது. அதுக்கு பிறகு வாசிக்கிற எல்லாத்தையும் விட்டு அவருக்கு பின்பாக சென்றார்கள். They left all for this one person. யார் இந்த ஒரு நபர்? இவருக்காக எல்லாத்தையும் விடணுமா? அவர் அப்படிப்பட்ட நபர். அவர் உங்களை மாற்றக்கூடியவர். ஆனா அவர் யார் என்று அவரை பார்க்கக்கூடிய அனுபவங்கள் இன்றைக்கு இருக்குதா? நிறைய வாலிபர்கள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்ககிட்ட நான் கேட்கிற கேள்வி அதுதான். வேதத்தை திறக்கும் போது இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கா? அல்லது ஏதோ மாசத்துக்கு ஒரு முறை பைபிள் திறந்து ஏதோ ஒரு கடுமையான சூழ்நிலை, ஒரு தீர்மானம் எடுக்கிற நேரம், ஆண்டவருடைய பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு திறந்து ஒரு ஜோசிய புஸ்தகம் மாதிரி படிக்கிறீங்களா? செய்யக்கூடாது பிரியமானவர்களே. நான் அப்படி சொல்லட்டுமா? நீங்க அந்த மாதிரி திறந்து படிச்சீங்கன்னா நீங்க வஞ்சிக்கப்படுவீர்கள். நீங்க வஞ்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் பேச மாட்டாரு. ஆண்டவர் பேசுறதா நீங்களே என்ன பண்ணிப்பீங்க? எடுத்துப்பீங்க. நான் சொல்றது புரியுதா? அதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நடக்குது. அதனால அடிக்கடி கேள்வி வரும், இது ஆண்டவர் பேசுறதா என் மனசாட்சி சொல்றதா அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஆண்டவரோட தொடர் ஐக்கியம் அவசியம். அந்த ஐக்கியத்துக்காக தான் வேதத்தை கொடுத்திருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில இது மிகவும் அவசியம். பைபிள் எடுக்கும் போது இந்த ஜெபத்தோடு உட்காருங்க. ஆண்டவர் அவருடைய மகிமையை காண்பிப்பார். நீங்க யார் என்பதை உணர்த்துவார். அங்க உண்மையான மனம் திரும்புதல் ஆரம்பிக்கும். அங்கதான் கிறிஸ்துவின் சாயல்ல ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துகிற அந்த ப்ராசஸ் துவங்குது. சரியா? அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல இதை தெளிவா பவுல் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. நான் நிறைய இடத்துல இதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:18 பாருங்க. 18 இப்ப நம்ம சொன்ன விஷயம் அப்படியே எழுதியிருக்காரு பாருங்க பவுல். நாம் எல்லாரும் திறந்த முகமா, நான் இதை எப்படி சொல்றேன், அந்த திறந்த இருதயத்தோடு, சரியா? ஆண்டவரே என்னை கிறிஸ்துவை போல மாற்றும் அப்படின்ற அந்த இருதயத்தோடு நீங்க எங்க வந்து உட்காரணுமா? கண்ணாடிக்கு முன்பாக. கவனிச்சா இந்த இடத்துல கண்ணாடி என்பது வேத வசனம், சரியா? இந்த கண்ணாடி என்னும் வேத வசனத்துல நீங்க வந்து உட்காரும் போது, திறந்த முகத்தோடு நம்ம எல்லாரும் வந்து உட்காரும் போது முதல்ல எதை பார்க்கிறோம்? கர்த்தருடைய மகிமையை. கவனிச்சீங்களா? இதைதான் நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். யாரை பார்க்க ஆண்டவர் உதவி செய்யறார்? ஆவியானவர் யாரை காண்பிக்கிறார்? தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்கிறார். கர்த்தருடைய மகிமையை அந்த கண்ணாடியில காண்கிறது போல கண்டு இப்ப என்ன செய்யறார் ஆவியானவர்? அவரை பார்த்த பிறகு என்ன நடக்குது? நான் யார் என்றதை புரிஞ்சுக்கிறேன், இல்லையா? என் பாவத்தை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்படி அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் போது, மனம் திரும்ப ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் என்ன பண்றார்? படிங்க. ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே. எந்த சாயல்? கிறிஸ்துவின் சாயல். சரியா? கிறிஸ்துவின் சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். சரியா? இந்த நோக்கத்துக்காக தாங்க பைபிள் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த நோக்கத்தை புரிஞ்சு நம்ம என்ன செய்வோம்? இந்த பிரகாரம் நம்ம படிக்கிறோம். அவருடைய கண்ணாடிக்கு முன்பாக திறந்த இருதயத்தோடு வந்து ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க, நம்மை மறுரூபப்படுத்த, நம்மை பணைய, நம்மை செதுக்க நாம் அர்ப்பணிப்போம். மாட்டார் நாம் கிறிஸ்துவின் சாயல்ல வளர ஏதுவாயிருக்கும். பைபிள் அதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நிறைய இடங்கள்ல இந்த உபதேசம் நடைமுறை பகுதி இது பேலன்ஸ்டா இருக்கணும். நிறைய பகுதியில வேதத்துல வாசிக்க முடியுது. நான் நிறைய வசனங்கள் சொல்லணும்னு தூண்டப்படுறேன். சில வசனங்களை காமிச்சு கொடுக்குறேன். தீத்து புஸ்தகத்துக்கு வருவீங்கன்னா தீத்து நிருபத்துல 3ஆவது வசனம் பாருங்க. முதல் அதிகாரம், தீத்து முதல் அதிகாரம் 3ஆவது வசனம். அதுல பாருங்க, அதுல இடையில வாசிக்கிறோம் பாருங்க. அதை மட்டும் வாசிச்சிடுறேன். தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு. கவனிச்சிங்களா?
வெறும் சத்தியத்தை அறிகிற அறிவுன்னு இல்ல, கூட என்ன வருது? தேவ பக்திக்கு ஏதுவான அறிவு. ரெண்டும் பேலன்ஸா வருது பாருங்க, இல்லையா? அறிவு வந்து சத்தியம், வேதத்தை அறிஞ்சுக்கிறோம். ஆனா கூட என்னது? தேவ பக்தி. இந்த அறிவு என்னை யார மாதிரி மாத்தணும்? கிறிஸ்துவை போல மாற்ற வேண்டும். இன்னும் சில இடங்கள்ல காண்பிக்கிறேன் வாங்க. 2 கொரிந்தியருக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் பாருங்க. அதுல செகண்ட் லைன் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10:5 2வது வரி பாருங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற என்னது? மேட்டுமை. கவனிச்சீங்களா? இப்ப நல்லா கவனிங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமானது மேட்டுமை என்றால், தேவனை அறிகிற அறிவு என்ன கொண்டு வரணும்? தாழ்மையை கொண்டு வரணும், இல்லையா? மேட்டுமைக்கு எதிர் சொல் என்ன? தாழ்மை. அப்ப தேவனை அறிகிற அறிவோடு நிக்கிற பாருங்க பவுல். தேவனை அறிகிற அறிவு எதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி தராரு பாருங்க. பைபிள் என்னத்தை கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில சொல்லி தராரு பாருங்க. தேவனை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில உற்பத்தி செய்ய வேண்டியது தாழ்மை, மேட்டுமை அல்ல. இந்த மாதிரி ஏராளமான வசனங்கள் நம்ம படிக்கும் போது, சரியா? சத்தியம், அதே போல நடைமுறை வாழ்க்கை, உபதேசம், நடைமுறை வாழ்க்கை, இது ரெண்டுமே சமநிலையாய் காணப்பட வேண்டும் என்று நம்ம பைபிள்ல கற்றுக்கொள்கிறோம். இதை பிராக்டிஸ் பண்ண நம்ம ஒப்பு கொடுப்போம். இதான் யூதா சொல்ற அந்த முதல் அடையாளம். ஒரு ஆரோக்கியமான திருச்சபையினுடைய முதல் அடையாளம் இதுதான். The church will be balanced in both doctrine as well as in practice. சத்தியம் சத்தியம்னு அன்பை விட்டுற மாட்டாங்க, அன்புன்னு சத்தியத்தை விட்டுற மாட்டாங்க. இது ரெண்டுத்திலுமே என்ன இருக்கும்? சமநிலை இருக்கும். சரியா? யூதாவுக்கே மறுபடியும் வந்துருங்க. இதுதான் முதல்ல நம்ம கத்துக்கிறோம். இதை பிராக்டிஸ் பண்ண நம்ம முயற்சி செய்வோம். இப்ப பாருங்க, சபையா இதை நடைமுறைப்படுத்தணும். சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டும் இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம அநேகம் செஞ்சுட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் சாயல்ல வளர நீங்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். இப்ப சபையா இதை செய்வதற்கும் நம்ம முயற்சி எடுக்கணும். நான் எப்படி சொல்லி தரேன்? ரொம்ப பிராக்டிகலா. சபையில எதை செஞ்சாலும் மற்றவருடைய பக்தி விருத்திக்காக செய்யுங்க. சரியா? இதை ரொம்ப பிராக்டிகலா கத்துக்கோங்க. நீங்க எதை செஞ்சாலும், சாப்பாடு போடுறீங்களா, இதை அதையும் கழுவி விடுறீங்களா, பாய் போட்டு விடுறீங்களா, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றீங்களா, பாட்டு பாடுறீங்களா, பிரசங்கிக்கிறீங்களா, எதை செஞ்சாலும் சரி, உங்க மனசுல ஒரு சின்ன ஜெபம் இப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய சபையார் என்ன செய்யணும்? பக்தி விருத்தி அடைய வேண்டும். பக்தி விருத்தினா என்ன அர்த்தம்? அதை சொல்லணும். ஏன்னா கிறிஸ்தவ லைஃப்ல நம்ம நிறைய வார்த்தை அப்படியே சொல்லிக்கிட்டே போயிடுவோம், ஆனா அர்த்தம் தெரியாது. பக்தி விருத்தினா என்ன? நான் சொன்னது உண்மைதான் போல இல்ல, நிறைய வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. பக்தி விருத்தினா என்ன? பக்தி விருத்தினா பில்டிங் அப். சரியா? கட்டப்படுதல். சரியா? சபை எந்த சாயல்ல கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது? கிறிஸ்துவின் சாயல். அவ்வளவுதான், சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. சரியா? சபையார் கிறிஸ்துவின் சாயல்ல வளருவதும் கட்டப்படுவதும் கட்டி எழுப்பப்படுவதும் தான் பக்தி விருத்தி அடைவது. எடிஃபிகேஷன் மீன்ஸ் பில்டிங் அப். இங்கிலீஷ்ல எடிஃபிகேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. எடிஃபையிங் அப்படின்னா பில்டிங் அப் தி பிலீவர்ஸ். சரி, அப்ப கட்டடத்தை கட்டும்போது என்ன செய்யறோம்? கல்லுகள்லாம் வச்சு என்ன பண்றோம்? அதுல சிமெண்ட் எல்லாம் போட்டு அப்படியே கட்டுறோம், இல்லையா? அந்த மாதிரி விசுவாசிகளை கிறிஸ்துவின் சாயல்ல கட்டி எழுப்புவது, அதுதான் பக்தி விருத்தி அடைவது. அப்ப இந்த ஜெபம் நமக்கு இருக்கணும். ஒரு பாட்டு பாடும்போது என்னோட ஜெபம் எப்படி இருக்கணும்? ஒரு பாட்டு பாடும்போது கூட இந்த பாடல் மூலமா சபையார் என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் சாயல்ல வளரணும். ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த பாட்டு மூலமாவே சிலர் ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம பிரசங்கம் பண்ணும்போது இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்க வேண்டும். நீங்க எது செஞ்சாலும் சரி, அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் தரணும் ஆண்டவரே. சபையில் இருக்கக்கூடிய அனைவரும் கிறிஸ்துவின் சாயல்ல வளரணும் ஆண்டவரே, அவர்கள் பக்தி விருத்தி அடையணும் ஆண்டவரே. இதை செஞ்சு பாருங்க. That is a practical side. இப்படிதான் சத்தியத்தை நம்ம நடைமுறைப்படுத்துறது. சரியா? திருச்சபையில. அதே போல இரண்டாவது ஒரு விஷயம் பிராக்டிகலா சொல்லித்தரேன். இது எப்படி பேலன்ஸ் பண்றது சபையில் அப்படின்னா, வரங்களை கண்டுபிடித்து, விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வரங்களை கண்டுபிடித்து, அந்த வரங்களை அவர்கள் பயன்படுத்துவதற்கு தேவையான வாய்ப்புகளை திருச்சபையால் உருவாக்கி தர வேண்டும். கவனிச்சீங்களா? சபையில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆவிக்குரிய வரங்களை கண்டுபிடித்து அந்த வரங்களை பயன்படுத்துவதற்கு தேவையான வாய்ப்புகளை சபை என்ன செய்யணும்? ஏற்படுத்தி தரணும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? பைபிளை படிக்கிறதுக்கு மட்டும் நீங்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கல. இப்ப எதுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்க? வரங்களை பயன்படுத்த. அப்ப அவங்க பிராக்டிகலா வளர முடியும். சரியா? நிறைய வரங்கள் கர்த்தர் கொடுத்திருப்பாரு. ஒருவேளை 6 மாசத்துக்கு பிறகு சுவிசேஷ கூட்டம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். சபையில நீங்க போய் கைப்பிரதிகள்லாம் கொடுக்க போறீங்க சிலருக்கு, அப்படி வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு கைப்பிரதிகள் கொடுக்க போறீங்க. எத்தனை மாசத்துக்கு பிறகு? 6 மாசத்துக்கு பிறகு. இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி சபையில ஒரு எல்டர் ஏஞ்சி அனௌன்ஸ் பண்றாரு. என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, இந்த முறை கைப்பிரதி யாருகிட்டையும் நம்ம வாங்க போறது கிடையாது. சரியா? நீங்க எழுதுறதான் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிங்க? கைப்பிரதிகளை எழுத ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. சரியா? நீங்க எல்லாரும் எழுதுங்க, அதை கன்சாலிடேட் பண்றோம். எது நல்ல ஒரு கைப்பிரதியோ மீனிங்ஃபுல்லா இருக்கும் அதை நம்ம என்ன செய்யலாம்? கொடுக்கலாம்னு முடிவு பண்றாரு.
இப்ப இதை செய்யறது மூலமா, இது ஒரு சிம்பிள் ஸ்டெப் தாங்க. இதை செய்யறது மூலமா நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க தெரியுமா? நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கண்டுபிடிக்கிறீங்க? எந்த விசுவாசிகளுக்கு எழுதக்கூடிய வரம் இருக்குன்றத நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? முடியாதாங்க? முடியும். இப்ப என்ன செஞ்சிருக்கு தெரியுமா சபை? வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துச்சு, அவ்வளவுதான். அந்த வாய்ப்புகள் மூலமா யாருக்கு என்ன வரம் இருக்குன்றத என்ன செய்யறாங்க? சபையார் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. இது வெரி சிம்பிள். இதுக்கு பெரிய இன்வென்டரி டெஸ்ட் எல்லாம் தேவை கிடையாது. எனக்கு என்ன வரம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் டெஸ்ட் எல்லாம் தேவை கிடையாது. நாங்களும் எங்க சபையில இது அனுபவ ரீதியா அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். சில பேருக்கு மேடையில ஏறி பேச சொல்லியே நம்ம உற்சாகப்படுத்திட்டு இருப்போம். ஆனா அவர் தனித்தாள் ஊழியத்துல விட்டு பாருங்க, கலக்குவார். சரியா? வீட்டுல கொண்டு போய் உட்கார வச்சுக்கோ. மேடையில இருந்ததுக்கு பயந்து சாவான். ஆனா வீட்டுல கொண்டு போய் உட்கார வச்சீங்கன்னா பயங்கரமா பேசுவான். நம்மளாம் அப்படி பேசவே முடியாது. அப்ப புரிஞ்சுக்கிறோம் நம்ம என்னன்னு கேட்டா, இந்த தம்பிக்கோ இந்த தங்கச்சிக்கோ தனிப்பட்ட விதத்துல மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய தாளந்து வரங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். கவனிச்சீங்களா? இப்படிதாங்க ஒருவரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்தியத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு உதவி செய்யணும். அவருடைய வரங்களை கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய வேலையே, அவ்வளவுதான். சரியா? உத்தரவாதத்துல இருக்கக்கூடியவர்கள் அதை சரியாய் செய்யும் போது சபையார் எல்லாரும் செயல்படவும் ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயம் சபையார் எல்லாரும் இணைந்து கிறிஸ்துவின் சாயல்ல என்ன பண்ணுவாங்க? வளரவும் ஆரம்பிச்சிருவாங்க. கவனிச்சீங்களா? நாங்க ஒரு 5-6 வருஷமா இந்த தென்பாகத்துல இருக்கிறவங்க, அதாவது தென் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களை வட இந்தியாவுக்கு கூட்டிட்டு போறது வழக்கம். நாங்க கூட்டிட்டு போற ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் பின்னாடி கர்த்தர் அற்புதமான காரியங்களை செஞ்சிருக்கிறார். அற்புதமான காரியங்கள். சரியா? ஒரே ஒரு விஷயம் தான் செய்யறோம். என்னன்னு கேட்டா, கூட்டிட்டு போய் அங்க என்ன தேவைகள் இருக்கு, அங்க ஊழியர்கள் எப்படி செய்யறாங்க, நீங்க எப்படி செய்ய முடியும். ஒரே விதம் இல்ல, எத்தனையோ விதங்கள் இருக்கு கர்த்தருடைய அருட்பணியில ஈடுபடுறதுக்கு. நீங்க எப்படி எல்லாம் ஈடுபட முடியும் காமிச்சு கொடுக்கும் போது அவங்க அழுவே ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் பொட்டி படையை கட்டிட்டு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, வந்து ஊழியர்களை ஈடுபட்டிருக்காங்க. சபையார் ஏற்படுத்தி கொடுக்கிற வாய்ப்புகள், அவ்வளவுதான். சரியா? அது மூலமாய் விசுவாசிகள் தங்களோட வரங்களுக்கு, இல்லைன்னா லைஃப் அப்படியே ரொட்டீனா போயிட்டு இருக்குங்க, அவ்வளவுதான். அதுல நமக்கும் திருப்தி இருக்காது, கர்த்தருக்கும் திருப்தி இருக்காது. எந்திரிச்சோமா, வேலைக்கு போனோமா, வந்தோமா, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தோமா, மிஞ்சி போனா கூட்டம், ஏதாவது ஒரு வேத ஆராய்ச்சி கூட்டம் இருக்கும், ஒரு ஜப கூட்டம், அதுலயும் ஃபுல் அட்டெண்டன்ஸ் இருக்காது இல்லையா? நீங்கெல்லாம் ஃபுல்லா வந்து உட்காருவீங்களான்னு தெரியாது. எங்க இடத்துல எல்லாம் ஃபுல்லாலாம் கிடையாது, ரொம்ப குறைவு தான். அப்ப இந்த மாதிரியான இதுலயே அப்படியே ரொட்டீனாவே நம்ம லைஃப் போயிடும். இப்ப கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டாருன்றதை புரிஞ்சுக்காமலே விசுவாசிகள் போயிடுவோம். இப்ப திருச்சபையார் இதுக்கான முயற்சிகளை எடுக்கணும்னா கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். சரியா? சத்தியத்தை நடைமுறைப்படுத்தணும். இது தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டுமல்ல, திருச்சபையாவும் இதை செய்யணும். அதை பிராக்டிகலா செய்யறதுக்கு தான் அந்த 2 விஷயங்கள் சொல்லித்தரேன். எதுவா இருந்தாலும் பக்தி விருத்திக்கு எதுவா செய்யுங்க. 2வது, வரங்களை கண்டுபிடிக்க முயற்சி எடுங்க. அதுக்கான வரங்களை என்ன செய்யுங்க? அதுக்கான வாய்ப்புகளை என்ன செய்யுங்க? ஏற்படுத்தி கொடுங்க. அது நடக்கும்போது தானாவே ஊழியர்கள் எழுப்புவாங்க, தானாவே ஊழியங்கள் நடக்கும். ஆண்டவர் வந்து ரொம்ப அதில் சந்தோஷப்படுவாங்க. சரியா? ஓகே. ஸோ இது முதல் அடையாளம். 2வது விஷயத்துக்கு வந்துடுறேன். யூதாவில் அந்த வசனங்களுக்கே வாங்க. யூதா நிருபத்துக்கு எடுத்துக்கோங்க. 20-21 கனெக்ட் பண்ணி படிச்சோம். அந்த 20வது வசனத்துடைய கடைசி வரி பாருங்க. 2வது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இதான் 2வது அடையாளம். ஒரு ஆரோக்கியமான திருச்சபை ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும். சரியா? ஜெபிக்கிற விசுவாசிகளா இருப்பார்கள். ஜெபம் என்பது வெறும் ஒரு சடங்காய் அவருடைய வாழ்க்கையில இருக்காது. அதுதான் இந்த இடத்துல சொல்லி தருது. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறவர்களா இருப்பார்கள். அது ஒரு சடங்காய், அது ஒரு பாரம்பரியமாய் மாத்திரம் ஜெபம் இருக்காது. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆண்டவரை தொடர்ந்து நேசிக்கிற விசுவாசிகள், தொடர்ந்து அவரோடு உறவுல பலப்படுற விசுவாசிகள், அவர்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க அவர்களை நடத்துவார். சரியா? அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்துவார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல இததான் பவுல் நமக்கு கத்துத்தரார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்துல என்ன உதவி செய்யறார் அப்படின்னு பவுல் சொல்லி தரார். நமக்கு என்ன விதமாய் ஜெபிக்கணும்ன்றதே நமக்கு தெரியாதுன்னு எழுதுறார் பவுல். ஆனா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்யறாராம்? வேண்டுதல் செய்யறார். அந்த வேண்டுதல் செய்யற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் எடுக்கிற பிரயாசம் என்னவென்றால், தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க நம்மை வழிநடத்துவதுதான் அவருடைய வேலை. சரியா? இப்ப ஆண்டவருடைய உறவுல வளரதான் உங்களுடைய ஜெபத்துல எப்படி மாறிடும் தெரியுமா? உலக பிரகாரமான காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். உங்களுடைய ஜெபங்கள் யாருக்காக அதிகமாயிடும் தெரியுமா? சபை விசுவாசிகளுக்காக அதிகமாயிடும், ஊழியர்களுக்காக அதிகமாயிடும், ஊழியக்காரர்களுக்காக அதிகமாயிடும். ஆவிக்குரிய தேவைகளை முதன்மைப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை மாறும்.
இது ஆண்டவரை நேசிக்க நேசிக்க அதே போல ஜெபத்தினுடைய நேரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஜெபத்துல பாயிண்ட்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. சரியா? ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்துடும் ஜெபிக்கிறதுக்கு. இது எல்லாமே கர்த்தரோட உள்ள உறவுல தான் இருக்கு. ஆவியானவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்படி ஜெபிக்கக்கூடிய விசுவாசிகளை நம்ம இருக்கிறோமா? ஜெபத்திற்கு அப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? திருச்சபையாய் ஜெபத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம், எப்படி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். பகுதி நேர கிறிஸ்தவர்கள் முழு நேர பிசாசுகளை வீழ்த்த முடியாது. பகுதி நேர கிறிஸ்தவர்கள் முழு நேர பிசாசுகளை என்ன பண்ண முடியாது? வீழ்த்த முடியாது. நான் முழு நேர ஊழியக்காரனா இருக்கலாம், ஆனா நான் பகுதி நேர ஜெபிக்கிறவனா இருப்பேனால், நான் ஜெபத்துல ரொம்ப குறைவான முக்கியத்துவம் கொடுக்கிறவா இருப்பேனால், முழு நேர பிசாசுகளை என்னால என்ன பண்ண முடியாது? வீழ்த்த முடியாது. நீங்க முழு நேரமா பிரயாசம் எடுக்கிறீங்களோ இல்லையோ, அவன் முழு நேரமா பிரயாசம் எடுத்துட்டு இருக்கிறான். யாரையும் விழுங்கலாமா என்று சொல்லி அவன் சீக்கிர சிங்கத்தை போல உங்க பின்னாடி வரான். எந்த குடும்பத்தை கெடுக்கலாம்னு பின்னாடி வரான். எப்படி உங்களை சபையில அன்பையும் ஐக்கியத்தையும் உடைக்கலாம் பின்னாடி வரான். இவனை வீழ்த்தணும்னு சொன்னா நாம ஜெபிக்கலன்னா எப்படி? நாம ஜெபிக்கலன்னா எப்படி? அதுதான் இங்க யூதா சொல்லி தராரு. சரியா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி நாம அதுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினாவே நம்மளுடைய லைஃப்ல டெலிபரேட்டா கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். சரியா? வேண்டுமென்றே அதுக்கான நேரம் ஒதுக்கீடு, அதுக்கான இடம் ஒதுக்கிட்டு நம்ம அதுக்காக சில குறிப்பிட்ட விஷயங்களை வச்சு கருத்தாய் ஜெபிப்பது அவசியம். ஸ்பெசிபிக் பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கணும். சரியா? குறிப்பிட்ட ஒரு நபருடைய ரட்சிப்புக்காக, குறிப்பிட்ட ஒரு பழங்குடியினருக்காக, குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துக்காக, குறிப்பிட்ட நிலைமையில. இப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் சபையில யோசிச்சு பாருங்க. அவங்களை யோசிக்கும் போது என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும்? தனிப்பட்ட நிலைமையில அவங்களை பத்தி ஃபுல்லா தெரியுமா? அவங்க கடந்து போகிற சூழ்நிலைகள் தெரியுமா? சவால்கள் தெரியுமா? என்ன பலவீனங்கள் இருக்குன்னு தெரியுமா? என்ன பின்னடைவுகள் இருக்குன்னு தெரியுமா? எதுல தூக்கி விடணும், அவங்கள எதுல உற்சாகப்படுத்தணும், இதெல்லாமே அறிந்தவர்கள் தான் கருத்தாய் அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க முடியும். கருத்தாய் அந்த நபருக்காக ஜெபிக்க முடியும். ஜான் நாக்ஸ் அப்படின்னு ஒரு அர்ப்பணியாளர் ஜெபித்தார். கிவ் மீ ஸ்காட்லாண்ட் ஆர் ஐ டை அப்படின்னு ஜெபிச்சார். ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், இல்லை என்றால் நான் சாகிறேன் என்று ஜெபித்தார். கவனிச்சீங்களா? இப்ப எந்த அளவுக்கு குறிப்பிட்ட நிலைமையில பாரத்தோடு ஊக்கத்தோடு ஜெபித்திருக்கிறார்கள் பாருங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். எபேசியர் நிருபத்துல பவுல் அந்த 6ஆம் அதிகாரத்துல ஆவிக்குரிய யுத்தத்தை பேசிக்கிட்டே வரும்போது எப்படி சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு பிசாசனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி தருவர். கடைசியா ஜெபத்துல தான் கொண்டு வந்து முடிக்கிறார். 18வது வசனம் பாருங்க. எபேசியர் 6:18 எவ்வளவு அருமையா சொல்லிட்டு பாருங்க. எந்த சமயத்திலும், அடுத்தது சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும். கவனிச்சீங்களா? இதுல எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு பாருங்க இந்த ஒரு வசனத்துல. எந்த சமயத்திலும் ஜெபிச்சுட்டே இருக்கணும்ன்றாரு. சகல விதமான வேண்டுதல் இல்லையா? ஏகப்பட்ட பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? எல்லா விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு எப்பயுமே தரித்திருங்கன்றாரு. மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிங்கன்றாரு. சரியா? அப்படி பண்ணும் வேண்டுதலோடும் நீங்க என்ன செய்யுங்க? விழித்து கொண்டு இருங்க. சரியா? அதான் இப்ப பேசிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய யுத்தத்துல இருக்கிறோம். உங்களுடைய முழங்காலிட்டு நீங்க செய்யற ஜெபங்களுக்கு கர்த்தர் பெரிய பலன்களை தருவார். பெரிய பலன்களை தருவார். சரி, அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். சில விஷயங்களுக்காக நாங்க மூச்சு விட்டாலும் கேட்கிறார் ஆண்டவர். அப்படிதான் நாங்க எங்க வாழ்க்கையில சொல்ல முடியும். ஆண்டவர் இடத்துல ஜெபிக்க எங்களுக்கு உற்சாகத்தை எப்படி தர்றாருன்னா, ஒரு ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்து இன்னும் அதிகமா ஜெபிக்கிறதுக்கு உற்சாகம் கொடுக்கிறார். அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கையில நடக்குது. தொடர்ந்து அந்த ஜெபம் ரொம்ப என்ன சொல்றதுன்னா உங்களுடைய ஜீவனோடு கலந்து இருக்கட்டும். ஆவியினாலே கருத்தாய் ஜெபம் பண்ணுகிற விசுவாசிகளாய் நம்ம இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். இது ஆண்டவரை சார்ந்து கொள்ற வாழ்க்கை இல்லையா? நம்ம வாழ்க்கையில ஜெபிக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய தயவே எனக்கு வேண்டாம்னு சொல்ற மாதிரி தான் அர்த்தம். அந்த மாதிரி சொல்ல முடியுமா? எதுக்குமே சொல்ல முடியாது இல்லையா? அவர் எல்லாவற்றுக்கும் சார்ந்துதானே வாழ்ந்தாகணும். அப்ப எல்லா விஷயங்களுக்காக, அது சின்னதோ பெருசோ, அது உலகத்துக்குரியதோ ஆவிக்குரியதோ, எல்லாவற்றுக்காகவும் அவரை தான் சார்ந்து இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. நமக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனா அவரிடத்துல நம்ம வரணும்னு அவர் விரும்புறாரு. அவரிடத்துல உரிமையோடு வர வேண்டும். நம்மளை ஆசாரியர்கள் ஆக்கி வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிக்க அவங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் தேவைப்பட்டது, குறிப்பிட்ட இடம் தேவைப்பட்டது இல்லையா? நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஆசாரியர்னா நீங்க தேவ சமூகத்துக்கு போறதுக்கு எப்பயுமே அவருடைய கிருபாசனம் திறந்திருக்கிறது. அவருடைய சமூகத்துக்கு நீங்க எப்ப வேணாலும் போகலாம் இல்லையா? நடுராத்திரி போக முடியுமா? போக முடியாதான்? போகலாம். விடிய காலையில போக முடியுமா? முடியாதான்? போகலாம். எப்ப வேணாலும் போகலாம்.
இப்ப இந்த சாக்கியங்களை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நீங்க ஒருவருக்காக இன்டர்சீட் பண்ணும்போது, சரியா, பரிந்து பேசும்போது அதுக்கு பெரிய வல்லமை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பெரிய வல்லமை உண்டு. நான் சமீபத்துல ஒரு விஷயம் படிச்சுட்டு இருந்தேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான். நீங்க ஆதியாகம புஸ்தகத்துக்கு வாங்கினேன். ஆதியாகம புஸ்தகத்துல நமக்கு இந்த விஷயம் தெரியும் இல்லையா? அதாவது லோத்து சோதோம் கொமோரால இருக்கிறாரு. சோதோம் கொமோரால லோத்து இருக்கும்போது அவரு என்ன செய்யறாருன்னா, அந்த தூதர்கள் அவரை எச்சரிக்கிறாங்க, இங்க இருந்து நீ போயிடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஏன்னா சோதோம் கொமோராவை என்ன பண்ண போறாரு? கர்த்தர் அழித்து போட போறாரு இல்லையா? அதுக்கு இந்த தூதர்களை அனுப்பி வைக்கிறார். அந்த தூதர்கள் அங்க லோத்தோட பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா அது 19வது அதிகாரத்தில் அது வருது. இந்த 19ஆம் அதிகாரத்தில் அந்த தூதன் சொல்லும்போது லோத்திட்ட ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவாரு. என்னன்னு கேட்டா, நீ இங்க இருந்து போற வரைக்கும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னுவாரு. கவனிச்சீங்களா? நீ இங்க இருந்து கிளம்பி போற வரைக்கும், நான் அந்த வசனத்தை மறந்துட்டேன், அதுல எங்கேயோ வருது. ஆனா நீ இங்க இருந்து போற வரைக்கும் என்னால இந்த பட்டணத்தை ஒண்ணுமே செய்யக்கூடாது அப்படின்னுவார். ஒன்னும் செய்ய என்னால இயலாது, முடியாது அப்படின்னுவார். நீங்க என்ன கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் கூட தேடி பாருங்க. ஆனா என்ன கவனிங்க, இப்ப ஏன் இந்த தூதன் இப்படி சொல்ற? நீ இங்க இருந்து போற வரைக்கும் யாரு? வெரி குட் இல்லையா? ஆபிரகாம் பரிஞ்சு பேசினார் லோத்துக்காக. ஆபிரகாம் பரிஞ்சு பேசுனதை யார் கேட்டார்? ஆண்டவர் கேட்டார், பதில் கொடுத்தார். தூதர் அழிக்க துரிதப்படுகிறான். ஆனா ஒருத்தன் போற வரைக்கும் அழிக்கிறது கட்டளை கிடையாது இல்லையா? லோத் அங்க இருந்து என்ன செய்யணும்? கிளம்பி போகணும். திஸ் இஸ் த பவர் ஆஃப் இன்டர்செஷன். இதுதான் பரிந்து பேசுதலுடைய வல்லமை, சக்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? நீங்க ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சயமா செய்வார். ஒருத்தவர் அங்க பாவத்தை மேற்கொள்றாருன்னா அவருக்காக யாரோ பரிந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தவர் பாடுகள் மத்தியில சந்தோஷமா இங்க வாழ கத்துக்கிறார் அப்படின்னு சொன்னா யாரோ ஒருத்தர் அவருக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஊழியத்துல ஓடுறோம்னு சொன்னா எங்களுக்காக பலர் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? பரிந்து பேசுதல் நமக்குள்ள ரொம்ப அவசியம். பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ண கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவர் அதுக்கான கிருபைகளை நமக்கு தருவாராக. சரி, யூதா நிருபத்துக்கு வாங்க. 3வது விஷயம் நம்ம என்ன படிக்கிறோம் யூதாவில்? அந்த வசனத்துக்கு வாங்க. 21வது வசனம் பாருங்க. அதை எப்படி வாசிக்கிறோம்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, அதனுடைய 2வது வரியில இருந்து வாசிக்கிறேன். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். சரியா? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி பேசுகிறது. சபையை அழைத்து செல்ல அவர் ஆகாயத்துல வரப்போறார். சரியா? அவருடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் அப்படின்னு சொல்றார். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஏன்னா இந்த நித்திய ஜீவனை நம்ம முழுமையா அனுபவிக்க, அவரோடு கூட சேர்ந்து யுகாயுகமாய் வாழ அவர் மீண்டும் வர சபை என்ன செய்ய போறாரு? அழைச்சிட்டு போறாரு. ஆனா இப்ப நடைமுறையா நம்ம கத்துக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு ஆரோக்கியமான திருச்சபையினுடைய 3வது அடையாளம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் வெளிச்சத்தில் அந்த விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையை வாழுவார்கள் என்பதுதான் ஆரோக்கியமான திருச்சபையினுடைய அடையாளம். கவனிச்சீங்களா? அவருடைய வருகையின் வெளிச்சத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராருன்ற சத்தியம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த சத்தியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்துறோமா? நீங்க அதெல்லாம் யூதா நமக்கு கத்துத்தர விரும்புறார். அவருடைய வருகையை வர நீங்க எதிர்பார்த்திருங்க, காத்திருங்க சொல்ல. இந்த காத்திருப்பு சாதாரணமான காத்திருப்பு கிடையாது. சரியா? இந்த காத்திருப்புக்கு பின்பாக பெரிய ஒரு தீராத ஆசை உண்டு, தீராத வாஞ்சை. சரியா? அது மட்டுமல்ல, இது நமக்கு ஒரு எச்சரிப்பாகவும் இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை கிறிஸ்து வருவாரானால் என்னுடைய வாழ்க்கையை அவர் எப்படி பார்ப்பார் என்கிற ஒரு எச்சரிப்பாகவும் இது நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிறது இல்லையா? இங்க அமெரிக்கால டேலஸ்ல ஒரு தியாலஜிக்கல் செமினரி இருக்குது. அதுல ஏற்கனவே ஒரு பிரசிடென்ட் இருந்தார், ஜான் வேல்வுட் சொல்லி. அவர் ஆண்டவருக்குள்ள போயிட்டாரு. அவருடைய ஆபீஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு பலகை இப்படி எழுதி வச்சிருக்கோம். அந்த பலகையில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெராப்ஸ் டுடே அப்படின்னு போட்டு 2-3 புள்ளி வச்சிருப்பாரு. அவ்வளவுதான் எழுதிருக்கும், பெராப்ஸ் டுடே அப்படின்னு எழுதிருக்கும். அநேகமா இன்றைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பலகை பார்த்துருக்கீங்களா? அநேகமா இன்றைக்கு அப்படின்னு என்னப்பா இது அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க இல்லையா? அவரோட ஆபீஸ்க்கு வரக்கூடிய ஒருவர் அவர்கிட்ட கேட்டார், என்னங்க எழுதி வச்சிருக்கிறீங்க? அநேகமா இன்றைக்கு அப்படின்னு எழுதிருக்கிறீங்களே, என்னது இது அப்படின்னு கேட்டார். அப்ப ஜான் வேல்வுட் சொன்னார், perhaps today Christ might come. அநேகமா இன்றைக்கு கிறிஸ்து வருவார். சரியா? என்ன விழிப்புணர்வோடு வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. எதுக்கு அதை எழுதி வச்சிருக்கிறார்? அவர் சொல்றாரு, எனக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது. சரியா? நான் ஒரு காலேஜோட பிரசிடென்டா இருக்கிறேன்,
நான் ஒரு கிறிஸ்தவனா ஆண்டவரோட விசுவாசியா இருக்கிறேன். என்ன நானே ஞாபகப்படுத்திக்க விரும்புற ஒரே விஷயம் என்னன்னா, தினமும் இன்றைக்கு கிறிஸ்து வருவாரானால், அததான் என்ன நானே ஞாபகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கவனிச்சிங்களா? இன்றைக்கு கிறிஸ்து வருவாரானால் அவர் நம்ம எப்படி பார்ப்பார், அவரை நாம் எப்படி காணுவோம்? யோவான் எழுதும்போது எழுதுறாரு, 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அவர் வரும்போது அவருடைய சமூகத்துல நீங்க வெட்கப்படாதபடிக்கு அவரில் நிலைத்திருங்கன்னு சொல்றாரு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28 பாருங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவரில் நிலைத்திருங்கள். அவர் வரும்போது அவருடைய சமூகத்துல வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அவருடைய வருகையின் வெளிச்சத்துல வாழுகிறோமா? அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள நம்பிக்கையா இருக்கிறதா? நம்ம சிந்திக்கிற விஷயங்கள், நம்ம செயல்படும் விஷயங்கள், நம்ம பேசுற காரியங்கள், நம்ம செயல்படுகிற அனைத்து விஷயங்களும் ஆவிக்குரிய சிந்தையோடு கூட, அந்த நித்திய கண்ணோட்டத்தோடு கூட இருக்கிறதா? அதான் கேள்வி இல்லையா? விசுவாசிகள் உலக பிரகாரமாகவும் வாழ முடியும், நித்திய கண்ணோட்டத்தோடும் வாழ முடியும். எது நித்திய கண்ணோட்டத்தோடு என்ன வாழ வைக்குது அப்படின்னு கேட்டா, இந்த நம்பிக்கை தான் இல்லையா? இதுதானே எனக்கும் ஒரு அவிசுவாசிக்குள்ள வித்தியாசம். அவருக்கு இந்த நம்பிக்கை இல்லை, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அவருக்கு மரண பயம் உண்டுன்னு சொல்றேன், எனக்கு மரண பயம் இல்லைன்னு சொல்றேன். இது என்னோட வாழ்க்கையில உண்மையா இருக்கா? அந்த அந்த நித்திய கண்ணோட்டத்தோடு நான் வாழுகிறேனா? பிரியமானவர்களே, இதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. இதுதான் உங்ககிட்ட கெஞ்சுறார் ஆண்டவர். சரியா? பிசாசு சில நேரத்துல நல்லதை காமிச்சு சிறந்ததை கோட்டை விட செஞ்சிருவான். அந்த மாதிரி ஏமாந்து போயிடாதீங்க. சரியா? பணம் நம்ம வாழ்க்கையில நல்லது, ஆனா பண ஆசை, இதே பணமே கர்த்தரை விட்டு நம்ம பிரிச்சுதுன்னா அது ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய பார்வையில என்னது? அது ரொம்ப மோசமானதுதான். ஒரு வேலை ரொம்ப நல்லது. என்ன பிரதர், வேலை இல்லாம எப்படி பிரதர்? நிச்சயமா வேலை நல்லது. பைபிள் வேலை செய்ய சொல்லிதான் உற்சாகப்படுத்துது. ஆனா இதே வேலை சபைக்கு வருவதற்கு எனக்கு தடையா இருக்கிறது, ஆண்டவரை நேசிக்க தடையா இருக்கு, குடும்பத்தோட நேரம் செலவழிக்க தடையா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வேலையே என்ன பண்ணுது? கர்த்தரை விட்டு பிரிக்குது. நம்மள ஆண்டவரை விட்டு பிரிக்க பிசாசு கெட்ட காரியங்களை தான் கொண்டு வந்து நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்துல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து நிறுத்தி சிறந்ததை விட செஞ்சிருவான். கவனிச்சீங்களா? that is his strategy. அவனோட ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். he shows us the good but we'll miss the excellent. இல்லையா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தை அந்த எக்ஸலண்ட்டை சூஸ் பண்ணவே பவுல் எழுதுறாரு பாருங்க இல்லையா? ரொம்ப அருமையான வசனம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல அதனுடைய 9வது வசனம் பாருங்க. அதுல எல்லாம் அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி வைங்க. உத்தமமானவைகளை அப்படின்னு வருது பாருங்க. உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக கடவுது. ஏன்னா அந்த உணர்வு இல்லை, அந்த டிசர்ன்மெண்ட் இல்லைன்னா நம்ம உத்தமமானவைகளை தேர்ந்தெடுக்க மாட்டோம். நல்லதை தேர்ந்தெடுத்துட்டு உத்தமமானவைகளை என்ன பண்ணிடுவோம்? விட்டுடுவோம். கவனிச்சிங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அதாங்க கேட்கிறார் நம்ம எல்லாரையும் பார்த்து, எதுக்காக இந்த வேலையை நீ தேர்ந்தெடுத்த? எதுக்காக இந்த படிப்பை தேர்ந்தெடுத்த? எதுக்காக இந்த வீடு? எதுக்காக இந்த வாகனம்? இதுக்கு பின்னாடி ஏதோ கர்த்தர் சில நோக்கங்கள் வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கங்கள் நிறைவேறுதா? ஒருவேளை ஒரு கூட்டம் மக்கள் நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? இது வரைக்கும் என்ன இருந்துச்சு? அல்லது நம்ம படிப்பு சூஸ் பண்ண பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோம், கூடவே இப்படி சொல்லித்தரோமா? இந்த படிப்பு கர்த்தருக்காக பயன்படுறதுக்கு நீ தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லித்தரோமா? அல்லது வெறும் அவங்க நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், நல்ல சிறந்த நிலைமையில உலகத்துல இருக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லித்தரோமா? இதுதாங்க நித்திய கண்ணோட்டத்துக்கும் பூமிக்குரிய கண்ணோட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதைதான் பிலிப்பியருக்கு சொல்லி தரேன். பிலிப்பியர் அவங்க பிலிப்பி பட்டணத்துல பாத்தீங்கன்னா ரோமன் சிட்டிசன்ஷிப்ல ரொம்ப பெருமை, ரோம குடியுரிமை. ஏன்னா அது ரோம காலனி. எங்க பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா பிரெஞ்சு மோகம் ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி பிலிப்பி பட்டணத்துல பாத்தீங்கன்னா இந்த ரோம மோகம் ரொம்ப ஜாஸ்தி. அங்கதான் சொல்லி தராரு, உங்களை நிறைய விஷயம் மயக்குது, உங்களை நிறைய விஷயம் ஈர்க்குது. சரியா? தேவனோட சித்தத்தை விட்டு உங்களை விளக்க பார்க்கறான் பிசாசு. தயவு செய்து உத்தமமானவைகளை நீங்க தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி தர. கவனிச்சீங்களா? உத்தமமானவைகளை தேர்ந்தெடுங்க, சிறந்ததை தேர்ந்தெடுங்க, நல்லதை தேர்ந்தெடுத்து சிறந்ததை விட்டுறாதீங்கன்னு சொல்லி தர. தெரியுமானது? இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கெல்லாம் மோட்ச பயணம் புஸ்தகம் படிச்சிருப்பீங்க இல்லையா? பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், ரொம்ப ஃபேமஸான புக் அது, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அதுல அந்த கிறிஸ்டினாவை கூட்டிட்டு அவர் போறாரு. அவர் போட்டுட்டு போகும், அது மோட்சத்துக்கான பயணம். ஒரு விசுவாசி மோட்சத்தை நோக்கி பயணிக்கிறார். இடையில என்னதான் நடக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் ஒரு புத்தகம் அது.
இப்ப இந்த கிறிஸ்டியன் ஒரு அறைக்குள்ள போறாங்க. ஒரு அறையில பாத்தீங்கன்னா ஒருவரை பாக்குறாங்க, ஒரு சித்திரம். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, கீழே அப்படியே அந்த தொடப்பத்தை வச்சு ஏதோ பெருக்கிட்டே நிக்கிறாரு. சரியா? இதை கிறிஸ்டியன் பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு அவர் பாத்தீங்கன்னா தலை குனிஞ்சவர், இந்த கழுத்து குனிஞ்சது நிமிரவே இல்லை. கீழே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு, கீழே தான் பெருக்கிட்டு இருக்கிறாரு, ஏதோ கூட்டிட்டு இருக்கிறாரு, ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. கீழே பார்த்தா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில தூசி, சில வைக்கோல் இதான் கீழே கிடக்குது, சில பேப்பர் துண்டுகள் இதெல்லாம் கிடக்குது. ஆனா இதையே தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கூட்டிட்டு இருக்கிறாரு. இவருக்கு மேல அந்த காட்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த புத்தகத்தை படிக்கும் போது இவருக்கு மேல ஒருத்தர் ஒரு கிரீடத்தை வச்சு நின்றுட்டு இருக்கிறாரு. ஒரு பொண்ணால செய்யப்பட்ட கிரீடத்தை வச்சு நின்றுட்டு இருக்கிறார். இவர் நிமிர்ந்து பார்த்தா போதும், அந்த கிரீடத்தை என்ன பண்ணிடுவாரு, பெற்றுக்கொள்வார். ஆனா கடைசி வரைக்கும் அந்த காட்சியில இவரோட கழுத்து என்ன பண்ணல, நிமிரவே இல்லை, நிமிரவே இல்லை. இவருடைய நோக்கம் எங்க இருந்துச்சு தெரியுமா? இந்த குப்பைங்க மேலதான் இருந்துச்சு. மேல என்ன இருக்கு, கிரீடம் இருக்கு, கீழே என்ன இருக்கு, குப்பை இருக்கு. இதை எதுக்கு காமிச்சாங்க? கிறிஸ்டினால் அழுவ ஆரம்பிச்சுட்டா. அவ புரிஞ்சுக்கிட்டா அந்த கதையில உள்ள விஷயத்த. அவ புரிஞ்சுட்டா. என்ன புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா, நிறைய விசுவாசிகள் இதே மாதிரிதான் உலகத்தின் சிந்தையிலே ஊறி கிடக்கிறார்கள். அவங்க நிமிர்ந்து பார்த்தா போதும், கொஞ்சம் அவங்க கண்கள் திறக்கப்பட்டா போதும், அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக அவங்களை படைச்சாருன்றதை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நோக்கத்துக்காக ரட்சித்தார்ன்றதை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த நோக்கத்துக்காக கணவன் மனைவியா கர்த்தரை இணைச்சார்ன்றதை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அழுது ஜெபிக்க வேண்டிய காரியம் இதுதான் நினைக்கிறேன் விசுவாசிகளுக்காக. ஆண்டவரே, எங்களோட விசுவாசிகளோட கண்களை திறந்தரும், ஆவிக்குரிய சிந்தையோடு வாழ்வதற்கு, நித்திய பார்வையோடு வாழ்வதற்கு நீர் எதை முதன்மைப்படுத்துகிறீரோ அதை நாங்களும் முதன்மைப்படுத்த, நீர் எதை வெறுக்கிறீரோ அதை நாங்களும் வெறுக்க எங்களோட கண்களை திறந்தரணும் என்று நம்ம அழுது ஜெபிக்கணுங்க. இல்லைன்னா இதே போக்குல போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா உலகத்துடைய காரியங்கள் தான் சபைக்குள்ள என்ன செய்யும் இருக்கும். எதை முதன்மைப்படுத்துறோம், எதை மேன்மைப்படுத்துறோம், ஆண்டவருக்கு எது சிறந்ததுன்னு வச்சிருக்கிறாரோ அதை நீங்க சிறந்ததா பார்க்க கத்துக்கிட்டீங்களா? ஆண்டவர் சாதாரணமா பார்க்கறத நீங்க சிறந்ததா பாக்குறீங்களா? அது இங்க புரியாது, அங்க போகும்போதுதான் சில நேரத்துல நமக்கு புரியும். அததான் இங்க யூதா நமக்கு சொல்லித்தர. இதுதான் கிறிஸ்துவின் வருகையின் வெளிச்சத்துல வாழக்கூடிய வாழ்க்கை. கிறிஸ்து வர போறாரு, அது உபதேசம், அது எல்லாருக்கும் தெரியும். விளக்க சொன்னா ராப்சர் பத்தி நல்லா நீங்க விளக்குவீங்க என்னை விட, சரியா? அந்த டாக்டர்லாம் நமக்கு தெரியும். ஆனா அவர் வர போறாரு. ஆனா அந்த நம்பிக்கை எனக்கு ஜீவனோட நம்பிக்கைன்னு சொல்லும் போது அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சிந்தையோடு வாழுகிறேனா? கர்த்தர் பூமியில் உள்ள மக்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நான் பார்க்கிறேனா? அதுதான் முக்கியம், இல்லையா? ரெண்டு பேரும் சோதம் குமாராவை பார்த்தாங்க, ஆபிரகாமும் பார்த்தாரு, லோத்தும் பார்த்தாரு. எப்படி பார்த்தாங்க? ரெண்டு பேருடைய பார்வை வித்தியாசமா இருந்துச்சா இல்லையா? வித்தியாசமா இருந்துச்சா இல்லையாங்க? ஏங்க லோத்து தேர்ந்தெடுத்த சோதம் குமாராவை இவர் தேர்ந்தெடுக்கல? ஏங்க பச்சை பசேன்னு லோத்துக்கு தெரிஞ்சது இவருக்கு ஒண்ணுமே தெரியல? ஏங்க அவ்வளவு செழிப்பா தெரிஞ்ச ஒரு ஊர் இவருக்கு அருவருக்கிற ஒரு ஊரா எப்படிங்க தெரிஞ்சது? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட சொல்றாரு, அறுப்புக்கு இன்னும் 4 மாசம் ஆகும் நீங்க சொல்றீங்க, ஆனா என் பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? இப்பயே, இல்லையா, இப்பொழுதே சொல்றதா இல்லையா? யோவான் 4ஆம் அதிகாரத்துல இப்பொழுதே, இல்லையா, அது விளைச்சலுக்கு தயாரா இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் ஆண்டவருடைய பார்வை. பிரியமானவர்களே, சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் வருகையின் வெளிச்சத்தில் நம்ம வாழுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தாவே, ஆவிக்குரிய சிந்தையோடு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு வாழ எனக்கு உதவி செய்யும். என்னோட ஆவிக்குரிய கண்களை திறந்தரும். நீர் பார்க்கிற விதத்துல மக்களை பார்க்க, சபையை பார்க்க, விசுவாசிகளை பார்க்க, அவிசுவாசிகளை பார்க்க எனக்கு உதவி செய்யும். என்னோட வாழ்க்கையில போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி எனக்கு தாரும். இந்த உலகத்துல மேன்மையா எனக்கு தென்படுவதெல்லாம் உலக காரியங்கள் அல்ல, கர்த்தருடைய காரியங்களா இருக்கட்டும் ஆண்டவரே. அதற்கு எங்களை பயன்படுத்தும். அப்படி நீங்க ஜெபிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப புத்திசாலிங்கன்னு அர்த்தம். உங்களோட பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைக்கிறீங்க? பரலோகத்துல சேர்த்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அங்க எந்த திருடனும் வரமாட்டான். ஒரு நாள் நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்ததுக்கும் அங்க என்ன செய்வார்? ஆண்டவர் பலன்களை கொடுப்பார். சரியா? 4வது விஷயம், யூதா புஸ்தகத்துக்கு வாங்க. யூதாவில் அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. 21 நம்ம படிச்சுட்டோம் இல்லையா? இப்ப 22 பாருங்க. நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களா இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டின்னு சொல்றாரு பாருங்க. இப்ப படிச்ச ஃபர்ஸ்ட் 3 வசனம் எனக்காக, சரியா? நாம எப்படி இருக்கணும் பர்சனலா. ஆனா இப்ப படிக்க போற அடுத்த 2 விஷயம் மற்றவர்களுக்கு கவனம் செலுத்துங்கன்னு சொல்றாரு சபையில. கவனிச்சீங்களா? மற்றவர்களுக்கு கவனம் செலுத்துங்க. அதுல ஃபர்ஸ்ட் சொல்லி தரது என்ன தெரியுமா? சிலருக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா பலவீனர்களுக்கு தான் அதிக கவனம் தேவை, இல்லையா?
பலவீனர்களுக்கு தான் அதிக கவனம் தேவை. ஒரு சில பாவங்கள்ல விழுந்து இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பேசதான் ஆள் இருக்காது. தனிப்பட்ட கவனங்கள் சபையில தேவை. சரியா? அததான் இங்க சொல்லித்தர. அந்த இரக்கத்தை பாராட்டுங்க அப்படின்ற. சிலருக்கு அந்த இரக்கம் பாராட்டுங்க. அவங்க ஒரு அந்த பின்னாடி உள்ள காரியத்தோட சேர்த்து படிக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த லைன் விட்டுருவோம். அதுக்கு பிறகு பாருங்க, பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இதுல ஒரு எச்சரிக்கையும் கொண்டு வர. சரியா? பாவத்துல விழுந்திருக்கிற ஒரு சகோதரனையோ சகோதரியோ நீ தூக்கி விடும்போது நீயும் அந்த பாவத்துல விழுந்துராதான்னு சொல்லி தர. இது நிறைய வசனங்கள் நம்ம பைபிள் அப்படி வாசிக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதுல அந்த எச்சரிப்பை பவுல் கொடுப்பார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. கலேஷியன்ஸ் 6:1. கலாத்தியர் 6:1 பாருங்க. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. கவனிச்சிங்களா? அவனை சீர்பொருந்த பண்ணு. சரியா? அதுக்கு இன்னைக்கு ஆட்கள் தேவைங்க. மற்றவரை உற்சாகப்படுத்த ஆட்கள் தேவை. சோர்ந்து இருக்கிறவங்களை தூக்கிவிட இன்னைக்கு ஆட்கள் தேவை. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் வசனம் எனக்கு ஞாபகம் வருது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் ரொம்ப அழகாக அதுல சில வார்த்தைகளை எழுதியிருப்பாரு. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. 14 பாருங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், என்னென்ன வாசிக்கிறோம் பாருங்க. ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். கவனிச்சிங்களா? திடனற்றவர்களை தேற்றுங்கள்ன்றாரு, பலவீனரை தாங்குங்கள்ன்றாரு, ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்கன்றாரு. சரியா? I think mentoring is the need of the heart today. இன்னைக்கு நம்முடைய சபைகள்ல ஒருவருக்கு ஒருவர் வழிகாட்டுவது, ஒருவர் மீது ஒருவர் கவனம் செலுத்துவது, அதுதான் இன்றைய தேவை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா மேடை செய்திகள் அப்படின்றது நம்ம விசுவாசிகள் கேட்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா அதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்கன்றது அவங்க வீட்டுக்கு நீங்க போகும்போது தான் கண்டுபிடிப்பீங்க. அவங்க வீடுகளுக்கு போகணும். சரியா? அவங்க வீட்டுல போய் அவங்களை சந்திக்கும் போது ஒரு சின்ன வார்த்தை, இந்த நாள் இந்த செய்தி கொடுத்தாங்களே, இதை நீ எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு வாலிப தம்பிகிட்டயோ பாப்பாட்டியோ கேட்கறதுக்கு நீங்க ஆட்கள் கிடையாது. அதை தான் திருச்சபை செய்யணும். ஒருவர் கவனம் செலுத்துவது அவசியம். சரியா? ஆண்டவர் அதுக்கு நமக்கு உதவி செய்வார். அதுதான் இரக்கம் பாராட்டுறது. சோர்ந்து இருக்கிறவங்களை தூக்கி விடுறது, பாவத்துல விழுந்து போனவங்களை சீர்பொருந்த பண்றது. அது ஒரே ஒரு உற்சாகம் கொடுத்து பாருங்க, நிச்சயமா அவங்க எழுப்பி பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் எத்தனையோ பேர் பெரியவங்க கிட்ட பேசியிருக்கேன். அவங்க சொன்னதெல்லாம், ஒரு நாள் பிரதர் அவர் வந்தாரு எங்க வீடை தேடி, அன்னைக்குதான் அவர் பேசின சில வார்த்தைகள் எங்க வாழ்க்கையை என்ன பண்ணிருச்சு, மாத்திருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சிலர் இருந்திருப்பாங்க, சில வழிகாட்டிகள் இருந்திருப்பாங்க, சில நல்ல மென்டார்ஸ் இருந்திருப்பாங்க. என் வாழ்க்கையில் அது உண்டு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உண்டு. நாங்க இணைந்து சில பேரோட ஊழியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். நிறைய நேரங்களில் நாங்க விழும்போது அவங்க தூக்கி விடுறதும், அவங்க விழும்போது நாங்க தூக்கி விடுறதும், அது சபை ஐக்கியத்துல தான் பார்க்க முடியும். சரியா? இந்த இரக்கத்துக்காக ஏங்குகிறவர்கள், இந்த உற்சாகத்துக்காக ஏங்குகிறவர்கள் சபையில உண்டு. சரியா? அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும், அந்த ஊழியத்தை செய்யணும். அததான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரார். சரியா? அந்த மாதிரி ஒருவர் நம்ம உற்சாகப்படுத்துவோம், அவர்களுக்கு இரக்கம் காண்பிப்போம். என்ன விதத்துல அவங்களுக்கு அந்த உதவி தேவையோ அதை புரிந்து கொண்டு அதுக்கு உதவி செய்ய நம்ம முற்படுவோம். சரியா? சரி, அது நமக்கு இந்த 4வது அடையாளமா நான் கொண்டு வரேன். சபை விசுவாசிகளை வழிநடத்துவது, சரியா, வழிகாட்டுவது, அவர்களை சீஷர் ஆக்குவது. அதை நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். mentoring believers or discipling the believers. அதுல குறிப்பா நான் சொல்றத மனசுல வச்சுக்கோங்க, தனிப்பட்ட கவனம் செலுத்த ஆரம்பிங்க. ஒருவேளை அது இல்லாம போய் இருந்துச்சு இவ்வளவு நாள் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த ஒரு சகோதரனோ சகோதரிக்கோ அல்லது எந்த ஒரு குடும்பத்துக்கு எங்களோட தனிப்பட்ட கவனம் இந்த வாரம் தேவை, அதை நாங்க செய்யறோம். ஒருவேளை சிலர் கொஞ்சம் அந்த ஊழிய சிந்தையோடு இருப்பாங்க, அவங்கள வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கும். சரியா? சிலருக்கு வேற ஏதாவது உலகமான காரியங்களும் ஒரு கைடன்ஸ் தேவைப்படும், அது இல்லாம இருப்பாங்க. சரியா? அப்ப இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள், சோர்ந்து போய் இருக்கிறவர்கள், பலவீனப்பட்டு இருக்கிறவர்கள், அவர்களுக்கு அந்த தனிப்பட்ட கவனம் ரொம்ப அவசியம். இப்ப நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல இந்த தனிப்பட்ட கவனங்கள் கொடுத்திருக்கிறாங்களா இல்லையா? நிறைய வாசிகள் பவுல்லாம் பார்க்கும்போது மேடை பேச்சாளராக தான் நம்ம அவரை பார்க்கிறோம் பல நேரத்துல. ஆனா அவர் அதை விட அதிகமா எதை செஞ்சிருக்கிறார் அப்படின்னா தனிப்பட்ட ஊழியர்கள், தனிப்பட்ட விதத்தில். அதனாலதான் தீமோத்தேயு உருவாயிருக்கிறாரு, எப்பாப்ராதித்து உருவாயிருக்கிறாரு, ஒனேசிமு உருவாயிருக்கிறாரு, ஜெயில ஒருத்தர் உருவாகிறாரு இல்லையா? எங்க போனாலும் அந்த தனிப்பட்ட விதத்துல மற்றவர்கள் மீது என்ன செய்யறாரு? கவனம் செலுத்துகிறாங்க.
எனக்கு சில வசனங்கள் அது சம்பந்தமா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பைபிள்ல. நீங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் பாருங்க. அதுல சிங்குலர்ல எழுதுறாரு பாருங்க. கொலோசியர் 1:28 பாருங்க, ஒருமையில எழுதுறாரு. எந்த மனுஷனையும், அது எப்படி ஆரம்பிக்குது பாருங்க 28, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, இதுதான் என்னுடைய கோல் சொல்றாரு கோல். சரி, எந்த மனுஷனையும், சபையில் இருக்கிற எந்த ஒரு பையனையும், எந்த ஒரு பொண்ணையும், எந்த ஒரு சகோதரனையும், எந்த ஒரு சகோதரியும், சரியா, அவங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரை நாங்கள் அறிவிக்கிறோம். எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லுகிறோம், எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இதுதாங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவ்வளவுதான். சரியா? இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸ். இதை பெருசா யோசிக்க வேண்டாம். சின்ன சின்ன படிகள். வீடு சந்திக்க ஒரு மூப்பர் போகும்போது கூட ஒரு வாலிபனை கூட்டிட்டு போக முடியும். அது மூலமா நீங்க என்ன செய்றீங்கன்னா, அந்த வாலிபனை என்ன பண்றீங்க, பயிற்சி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் அது பெரிய அளவுல இம்பாக்ட் பண்ணும் சபையில. ஏன்னா அந்த நாட்டமே இல்லாம இருப்பாரு அவர் வாழ்க்கையில. இப்ப அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சபையினுடைய காரியங்கள், ஆண்டவருடைய காரியங்கள், ஊழியத்தினுடைய காரியங்கள் அப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டியது கொஞ்சம் மெச்சூரா இருக்கிறவங்களுடைய கடமை தான். வெளிச்சம் பெற்றவர்கள் தான் அதை செய்ய முடியும். சரியா? அதுக்குதான் உங்களை என்னையும் சபையில கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த சிலருக்கு இரக்கம் பாராட்டுற வேலையை நம்ம செய்வோம். சரியா? நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். 5வது விஷயத்துக்கு வந்துருங்க. யூதா புஸ்தகத்துல வரும்போது 5வது என்ன படிக்கிறோம் பாருங்க. அந்த ஒரு வரி விட்டோம் இல்லையா, 22வது வசனத்துல, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு, பாத்தீங்களா, அது அவிசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது குறித்து யூதா எழுதுறார். சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு, ஏன்னா அவிசுவாசிகள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அந்த ஒரு பாவம் தான் அவங்களை எங்க தள்ளுது, நரகத்துல தள்ளுது. ஒரு மனுஷனை ஒரே பாவம் தான் நரகத்துல தள்ளும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காம போறாரு இல்லையா, அந்த பாவம் தான் நரகத்துல தள்ளும். சரியா? அப்ப அப்படிதான் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் முயற்சிகளை திருச்சபையார் எடுக்க வேண்டும். பல விதங்களில் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த செய்தியில என்னென்ன விதங்களை நம்ம அந்த முயற்சி எடுக்கலாம்னு நான் சொல்லித்தரேன். சரியா? நம்ம சபையா இணைஞ்சு எந்தெந்த விதங்கள்ல அந்த முயற்சி எடுக்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம ஒரே விதத்துல ஊழியத்தை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பைபிள் நமக்கு எப்படிலாம் சொல்லி தருதுன்றதை கத்துப்போம். ஆனா இந்த ஆசை, இந்த தரிசனம் திருச்சபையாருக்கு தேவை. ஒருவேளை இருக்கிற கூடுகையை வச்சு மட்டும் திருப்தி ஆயிடாதபடிக்கு இன்னும் நம்ம எப்படி கர்த்தருக்குள்ள ஆட்களை கொண்டு வரணும், அதை குறித்த சிந்தனைகள், அதை குறித்த தரிசனம், பாரம் நமக்குள்ளே உருவாக வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்க அப்படி செய்யறதுனால அவங்களை அக்கினியிலிருந்து என்ன பண்றீங்க, இழுத்து விடுறீங்க. பரலோகத்தின் சுதந்திரவாளிகளா அவங்கள மாத்துறீங்க. சரியா? அடுத்த செஷன்ல கொஞ்சம் பிராக்டிக்கலா இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு நம்ம ஒரு சில ஏதாவது ஒரு சபையை உதாரணமா வச்சு நம்ம சிந்திக்கலாம். புதிய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு சபையை வச்சு நம்ம சிந்திக்கலாம். சரியா? நான் 5 பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? ஒரு முறை நான் ரிப்பீட் பண்ணிட்டு ஜோம் பண்ண விரும்புறேன். ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? ஆரோக்கியமான திருச்சபைக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் சத்தியம், நடைமுறை வாழ்க்கை. அது ரெண்டுத்துல என்ன இருக்கணும்? பேலன்ஸ் இருக்கணும். சரியா? பேலன்சிங் இன் டாக்ட்ரின் அண்ட் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தது 2வது ஜெபம். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, சரியா, அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான அம்சமா இருக்கணும். சரியா? ஓகே. 3வது கர்த்தருடைய வருகையின் வெளிச்சத்துல வாழ்வதுன்னா அந்த நித்திய கண்ணோட்டத்தோடு வாழ்வது, பரலோக சிந்தையோடு வாழ்வது. சரியா? அந்த ஆவிக்குரிய கண்கள் தேவை. சரி, அவர் வராரு, இன்னைக்கு வந்தாருன்னா நான் என்ன கணக்கு கொடுக்க போறேன், நான் எப்படிப்பட்ட உக்ரானக்காரனா என்னோட எஜமானுக்கு முன்னாடி நான் நிக்க போறேன், என்னோட உலக மேன்மைகள்லாம் நான் சொல்லிட்டு இருப்பேனா, அல்லது என்னோட ஆவிக்குரிய விஷயங்கள் ஏதாவது சொல்றதுக்கு என்கிட்ட இருக்குதா, ஆண்டவருக்காக நான் எடுத்த சில பிரயாசங்கள் ஏதோ சிலது இருக்குதா, இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு நாள் நம்முடைய எஜமானுக்கு உக்ரானக்காரனாகிய நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் சீக்கிரம் வருவார், அவர் இடத்துல நாம கணக்கு ஒப்புவிக்கணும். அந்த வெளிச்சத்தோடு நம்ம வாழ கருத்தை நம்ம உதவி செய்யணும். 4வது விசுவாசிகளை தனிப்பட்ட நிலைமையில அவங்களுக்கான கவனத்தை செலுத்துவது. சிலருக்கு இரக்கம் பாராட்டி, சரியா, அவங்களுக்கு உற்சாக தேவையா கொடுங்க, அவங்களுக்கு கண்டித்து உணர்த்துதல் தேவையா அன்போடு கூட கொடுங்க, அவங்களுக்கு சீஷத்துவ பயிற்சி தேவையா கொடுங்க, சரி, அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்துல வழிகாட்டுதல் தேவையா அதை நீங்க தான் கொடுக்கணும். சரியா? ஒரே ஒரு கை என் தோல்ல போடுமா அப்படின்னு ஏக்கத்தோடு தான் சிலர் உட்கார்ந்து இருப்பாங்க சபையில. ஏன்னா இந்த வாரம் ஏகப்பட்ட டென்ஷன் இருந்திருக்கும், ஏகப்பட்ட வேலை இருந்திருக்கும் இல்லையா? அதுல கை கொடுத்து பேசுற ஒரு ஆள் இருந்தா போதும், அப்படியே கொட்டிடுவாங்க சில பேர் அழுது. ஏன்னா அவங்க மனசுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். ஆனா அந்த பேசுறதுக்கு தான் யார் வேணும்? நீங்களும் நானும் வேணும். சரியா? ஓகே. அடுத்தது 5வது அவங்களை அக்கினியிலிருந்து இழுத்து விடுது. அதாவது சுவிசேஷம்
அறிவிப்பது. நான் எப்படி கொண்டு வரேன்? அதாவது கர்த்தருடைய அந்த பெரிதான கட்டளை சுவிசேஷம், அதன் மையத்திலே நம்முடைய வாழ்க்கை காணப்படும். அது அடுத்த செய்தியில எப்படி அந்த கிரேட் கமிஷனுக்கு எந்தெந்த விதத்துல கீழ்ப்படியலாம் அப்படின்றத நம்ம சிந்திக்கலாம். சரியா? ஜெபிக்கலாமா? நம்மளுடைய கண்களை மூடுவோம். ஏதாவது ஒரு விஷயத்துல உணர்த்தப்பட்டிருந்தீங்கன்னா கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட அதை சமர்ப்பிச்சு நம்ம ஜெபிப்போம்.